போன வாரம் காலை குறித்து நான் பேசினேன். இன்றைக்கும் அதை குறித்து மையமாக நான் பேச போகிறேன். ஆண்டவர் அவர் தொடர்ச்சியாக நம்மோடு இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் இந்த 4 ஜீவனை குறித்து ஏறக்குறைய இது எத்தனாவது வாட்டி பேசுகிறேன் எனக்கே தெரியல. ஆறாவது வாட்டி வந்துட்டேன். அப்படி என்றால் நீ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீரியஸ் போவது எனக்கே தெரியல. ஒவ்வொரு முறை நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார் இதை குறித்து காண்பிப்பார். அதை காமிச்ச பிறகு என்னுடைய வேலை என்ன செய்யணுமா, அதை நான் ஆராய்ச்சி பண்ணும். ஆண்டவர் காண்பிப்பது உண்மை, ஆனால் என்னுடைய வேலையை ஆராய்ச்சி பண்ணுற வேலை. ஆராய்ச்சி பண்ணும்போது மத்தியில் தான் ஆவியானவர் என்னோட அநேக காரியங்களை இடைப்படுவார். சரியா? இன்றைக்கி மறுபடியும் அந்த காலையுடைய காரியத்தை பார்க்குவோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அதை மையமாக வைத்து நான் சில காரியங்கள் உங்களோடு நான் தொடர்பாக பேச விரும்புகிறேன். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. என்ன பார்க்குறோம்? 2ஆம் ஜீவன் எப்படிப்பட்டதாங்க? காளைக்கு ஒப்பாக இருக்கிறாங்க. காளையை குறித்து போன வாரம் நான் பேசினேன். காளையினுடைய சுபாவம் என்றால் என்ன, சில காரியங்களை நாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏறக்குறைய 7 காரியங்கள் உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்தேன். அதை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த தேவையில்லை. இன்றைக்கு காளையின் கூடிய காரியத்தை பற்றி தான் பேச போகிறேன். அதில் ஒரு அம்சத்தை நான் பேச போகிறேன். ஓகே, அதை குறித்து நாம் சற்று தியானிக்க வேண்டியதாக இருக்குது. போன வாரம் நான் பேசின மையமாக வைத்து தான் இந்த வாரமும் தொடர்ச்சியாக நான் சொன்னேன். காளையாக எப்படி நாம் குடும்பத்தில் இருக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி காளையாக இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி காளையாக இருக்க வேண்டும், ஒரு தாப்பனாராக இருக்கும்போது எப்படி காளையாக இருக்க முடியும், அதை குறித்து நான் வர்ணித்தேன். உங்கள் வேலை இடத்துலையும் சொன்னேன், ஊழியத்தில் சொன்னேன். இதெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பொருந்தும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதை குறித்து 7 காரியங்களை நாம் பார்த்தோம். சரியா? இன்றைக்கி காளை குறித்து நான் பேச போகிறேன். ஆனால் என்னது? காளையுடைய நுகம், the yoke of the ox. இதை தான் ஆண்டவர் என்னோடு பேச சொன்னார். முடியுமா? காளையினுடைய நுகம், the yoke of the ox. ஓகே, 5 காரியங்கள் உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். இனி குறிப்பாக என்ன செய்ய போகிறோம்? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29, 30 இந்த 3 வசனங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக 28, 29 தான் அதிகமாக நான் அதிகமான நேரம் செலவிட போகிறேன். ஆனால் கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி போன வாரம் மையமாக வைத்து இந்த வாரமும் தொடர்ச்சியாக இருக்குது. அப்படின்னா நான் காளை. ஓகே, நான் சொன்னேன் இந்த காளை முகம் நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். காளையின் முகம் என்னது? வேலைக்காரன், சர்வன்ஹுட். உண்மையா? அதை பார்த்தோமா இல்லையா? அப்போ வேலைக்காரன் என்று பார்க்கும்போது அங்கே பணியை பார்த்தோம், சர்வீஸ். உண்மையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதே மறுபடியும் நான் மேபி கொஞ்சம் வேகமாக அதை பேசிட்டு இதை கூட போகிறேன். முதலாக சர்வன் பார்த்தோம், ஒரு வேலைக்காரனுடைய ஸ்தானம். இயேசு கிறிஸ்து காளையாக மார்க் சுவிசேஷ புத்தகத்தை பார்த்தோம். அதே போல் நீங்களும் நானும் காளையாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இரண்டாவது என்னது? அது வேலைக்காரனுக்கு என்னது? பணி இருக்குது. அப்படின்னா உங்களுக்கும் எனக்கு ஒரு பணி இருக்குது. we have service. அப்படின்னா பல இடங்களில் நமக்கு பணி இருக்குது. ஒரு கணவனாக இருக்கும்போது பணி இருக்குது, ஒரு தாப்பனாக இருக்கும்போது பணி இருக்குது, ஒரு வேலைக்காரனாக வேலை இடத்துல வேலை அது பணி இருக்குது, ஒரு ஊழியர் செய்வது பணி இருக்குது. எல்லா இடத்துலையும் we have service. அதை பார்த்தோம். விளங்குதா? அது மட்டும் இல்லை, அந்த பணிக்குள்ளே என்ன தியாகத்தை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சேவை செய்யல அதில் தியாகம் இல்லை என்றால் சேவை அல்ல. a service without sacrificial nothing. அதை பற்றி நம்ம பார்த்தோம். வேறு என்ன பார்த்தோம்? அந்த பணிவிடையை செய்யும் போது நமக்கு பாடுகள் உண்டு, அதை குறித்து பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அந்த பாடுகள் மத்தியிலே நீங்களும் நானும் மௌனமாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அது மட்டும் இல்லை, என்ன பார்த்தோம்? சப்ஸ்டிடியூட்ஸ். அப்படின்னா மற்றவருடைய சுமைகளை நம்முடைய சுமையாக மாற்றுவது. காளையுடைய என்ன வேலை? எஜமானுடைய சுமையை சுமக்கிற வேலை. காளையுடைய வேலை என்ன? எஜமானுடைய காரியங்கள் வேலைகளை செய்கிற அதோடைய வேலை. ஸோ அப்படின்னா மற்றவருடைய சுமைகளை நம்ம சுமம். பிள்ளைகளுடைய சுமையை சுப்புறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக இருக்கும்போது என்னோட மனதில் அநேக சுமைகள், என் மற்றொரு சுமை என்னுடைய இருதயத்தில் சுமந்து அவர்களுக்காக நான் பரிந்து பேசி கொண்டிருந்தேன். தட் இஸ் கால் சப்ஸ்டிடியூட். விளங்க உங்களுக்கு? தட்ஸ் கால் சப்ஸ்டிடியூட். அப்படின்னா ஜெபத்தில் அவர்களுக்காக சுமப்பது, குடும்பத்துக்காக இதெல்லாம் பரிந்து பேசு. தட்ஸ் பிகம் ஆக்ஸ். விளங்க உங்களுக்கு? அதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? சமிஷன்ஸ். காலை என்ன செய்து? எஜமானுக்கு அடங்கி ஒரு பணியை செய்து, அதை குறித்து நாம் பார்த்தோம். இயேசு குறித்து. ஓகே, சரி. இன்னைக்கு காலை குறித்து இன்னொரு அம்சத்தை பார்க்க போகிறோம். இதுதான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம்.
29 வசனத்தை வாசிப்போம். அதை வாசித்த பிறகு 5 காரியங்களை அதிலே உங்களுக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். சரியா? கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு காரியம். காளையாக இருந்தால் என்ன செய்யணும் பார்க்க போகிறோம். ஓகே, வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 2 முறை அந்த இடத்துல சொல்லுது, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 29 வசனத்தை வாசிச்சப்பா. ஓகே, 2 இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் என்ற வார்த்தை 2 முறை சொல்லுகிறது. ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே பிசாசு இளைப்பாறுதலை சூறையாடுகிற நாட்கள். In these last days, enemy is actually stealing rest. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு காலையில் வெப்சைட்டில் பார்த்தேன். உங்களுக்கு தெரியுமா, அடுத்த வருஷத்துலேருந்து வேலைக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் யூ மஸ்ட் ஹேவ் டு வேக்சின். ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் வேக்சின் எடுக்கல என்ன நடக்குதோ, நீங்கள் வேலைக்கு போக முடியாது. வீட்டில் இருந்து ரொட்டி பராட்டா சொல்ல வேண்டியதுதான், வேறு வேலை இல்லை. அவ்வளோதான் வீட்டில் உட்காந்து வேறு வழி இல்லை. அவன் பாருங்கள், எல்லாரும் நேற்று நேரத்தில் ஒரு நபரோடு நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என்னிடத்துல இந்த வேக்சின் எடுக்க எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் அநேகர் இந்த வேக்சின் எடுத்து இதனால் பாதி படைஞ்சார்கள் அப்படி என்று சொல்லிட்டு இருந்தார். பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது கடைசியாக என்ன செஞ்சார்னா, அவங்க மனைவியுடைய வற்புதல்னால என்ன செஞ்சார், சினோவேக்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த இன்ஜெக்ஷன் கொண்டு வந்து அது அரசாங்கத்தின் மூலமாக இல்லை, யூ ஹேவ் டு கோ டு தி கிளினிக் அண்ட் கெட். அதை குறித்து சொன்னார். அது கொஞ்சம் குறைவார். ஸோ என்ன சொல்கிறேன்னா, அவருடைய உள்ளத்திலே அவர் பகிர்ந்து கொள்ளும் போது ஐ கேன் see the restless, இளைப்பாறுதல் இல்லாத ஒரு தன்மை, அநேக காரியங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் இடத்துல. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இளைப்பாறுதலை இழக்கிற ஒரு சூழ்நிலை என்று வேதம் சொல்லுது. ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்க, பாச எங்கே இருக்குது பாச? தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 25ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த இளைப்பாறுதலை இழக்கிற ஒரு சூழ்நிலை மத்தியிலே, பரிசுத்தவான்கள் மத்தியிலே நடக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்ப நீங்களும் நானும் காளையாய் மாற வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆங்கிலத்தில் வாசிப்போம், தமிழில் வாசிப்போம். ஆங்கிலத்தில் வித்தியாசமான மொழிபெயர்ப்பை வைத்து நாம் வாசிக்கலாம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, ஓகே, ஒடுக்கின்னு சொல்லுது. ஓகே, இந்த வார்த்தை அப்படின்னா இது தானியேல் எங்க பார்க்கறானா, கடைசி நாட்களுடைய சம்பவத்தை அவன் பார்க்கறான். So what is Daniel saying here? He's saying the end time, what is going to happen to the most high saint. அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு என்ன நேரிடும் என்று சூழ்நிலை. இப்ப பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. பாக்குறீங்களா? பரிசுத்தவான்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கு. ஆங்கிலத்தை அது வாசிப்போம், வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. oppress அப்படின்னா என்னது? oppress என்ன அர்த்தம்? ஒரு அழுத்தல் ஓடுகிறா, இன்டென்சிஃபை, அழுத்தல் மீது அழுத்தல், oppress. அடுத்து வேற வேர்ஷன் என்ன சொல்லுது? வே டவுன் என்னது? தோய்ந்து போன நிலைமை, அப்படின்னா சோர்வடைந்து போகிற நிலைமை. oppress, அழுத்தல், தோய்ந்து போன நிலைமை. வேற என்ன? persecute, உபத்திரம். வேற exhaust. அப்படி என்ன? exhaust என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படின்னா ரொம்ப அசதியான நிலைமை, அப்படின்னா ஒரு பலம் இல்லாத அசதி. அப்படின்னா உங்களுடைய சரீரத்திலே எல்லா பலனும் போய் தோய்ந்து போன நிலைமையிலே இந்த காரியம் நடக்கும் என்று தானியேல் சொல்லுகிறார். So that's what is going to happen. பிரியமானவர்களே, நான் சொல்ற காரியங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு இந்த செயல்முறைக்கு கொண்டு வந்தீர்கள் என்றால் அந்த நாட்களிலே நீங்கள் தப்பி செல்லலாம். பாருங்க, இப்போ அநேக காரியங்கள் நம்மளை தோய்ந்து போகும் நிலைமை உண்டாக்குதா இல்லையா? இருக்கா? குடும்பத்தினுடைய காரியங்கள் இருக்கா, வேலையுடைய காரியங்கள், பிள்ளைங்களுடைய காரியங்கள், ஊழியத்தின் காரியங்கள், இதெல்லாம் நம்ம என்னது அழுத்தல் கொண்டு வருது, தோய்ந்து போக நிலைமை கொண்டு வருது. இதெல்லாம் சூழ்நிலை நடக்க போகுது. ஆனால் நீங்களும் நானும் காளையாக இருக்க வேண்டும். You and I supposed to be ox in the midst of exhaustion,
oppress or persecution or whatever is. விளங்க உங்களுக்கு, இந்த சூழ்நிலை மத்தியிலே நீங்களும் நானும் காளையா இருக்க வேண்டும். இதை தானியேல் சொல்லிட்டார். It's going to happen. தவிர்க்க முடியாது. ஓகே, தவிர்க்க முடியுதா? ஒரு வேலை இருக்கு, என்ன? சீக்கிரமா மேலே போயிடணும். ஏன் பாஸ் இந்த மாதிரி சொல்லி? உண்மை தான் சொல்றேன். தவிர்க்க முடியாத நிலைமை. It's going to happen. So it's first of all you saw worn out. அப்படி என்றால் தோய்ந்து போன நிலைமையிலே பிசாசு கொண்டு வர போறான். That's the job of enemy. அப்படி இருந்தால் குடும்பத்துடைய பாரத்தை வைத்து தோய்ந்து போன நிலை போவான், பிள்ளைகளுடைய பாரத்தை வைத்து தோய்ந்து போனவன், வேலையோட பாரத்தை தோய்ந்து போய், ஊழியத்தோட பாரத்தை வைத்து தோய்ந்து போய், all this is enemy is trying to what? Use a strategy. கடைசி நாட்களுடைய ஆயுதம் அது. ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து அதிகமாய் அசதியாக இருக்கும்போது தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், தானியேல் புத்தகத்தை ஞாபகப்படுத்துறாரு. திஸ் a strategy. அதுக்கு விரோதமாக நீ என்ன செய்ய வேணும்னு ஆலோசனை கொடுத்தாரு. அதை பற்றி இப்போ பேச போகிறது என்ன சொல்றேன்னா, இட் இஸ் a last day of strategy of the enemy. இதை தவிர்க்க முடியாத ஒரு காரியம். ஆனாலும் இதில் மேற்கொள்ளுகிற வழி இந்த வசனத்தை வைத்து நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். There is an option for you and me to survive in this state. இதிலே இந்த சூழ்நிலையிலே மேற்கொள்ளவும் அதில் தாக்கு பிடித்து போகும்படி இந்த வசனத்திலே அடங்கியிருக்கு. விளங்க உங்களுக்கு? எத்தனை விளங்க தான் சொல்லுது? ஸோ இது இந்த கண்ணோட்டத்துக்குள்ளே தான் நாம் போக போகிறோம். விளங்குதா உங்களுக்கு? சரி, முதலாக இந்த வசனத்திலே முதல் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆங்கிலத்தில் வாசிக்கலாம், தமிழிலும் வாசிப்போம். ஆமாப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வாருங்கள். ஆங்கிலத்தில் சொல்லுது கம். நான் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த வேர்ட் கம் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா இட்ஸ் இம்பேரட்டிவ். இம்பேரட்டிவ் என்று சொல்லும்போது தவிர்க்க முடியாத ஒரு காரியம், அன்அவாய்டபிள். அப்படின்றா இது தேவை உள்ள காரியம், இஸ் அப்சல்யூட்லி நெசசரி. அப்படின்ற ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க அநேக தோய்ந்து போன ஒரு சூழ்நிலையை மத்தியிலே ஒரு கூட்டத்தை பார்க்கிறார். He saw a company of people that be worn out, oppressed and suppressed. அவர்கள் மத்தியிலே ஒரு காரியத்தை சொல்றார், ஒரு அழைப்புதலை கொடுக்கிறார். Invitation was given to them. அவர்களுக்கு ஒரு அழைப்புதலை சொல்றார். இந்த சூழ்நிலை மத்தியிலிருந்து உங்களை விடுவிக்க நான் விரும்புகிறேன், ஆகையால் நான் ஒரு அழைப்பை கொடுக்கிறேன் என்று ஒரு வார்த்தை தான் இன்விடேஷன் வருது. விளங்க உங்களுக்கு? அதை பார்த்து போட்டுருக்கேன். இன்விடேஷன் பார்த்தீங்களா? ஸோ இஸ் அ கமாண்ட். அப்படின்னா ஒரு கட்டளை. இந்த கட்டளை எங்கிருந்து புறப்பட்டு வருதுன்னா ஆண்டவர் சொல்ல, இதை கவனமாய் நீ கேட்க விட, யூ மஸ்ட் பே அட்டென்ஷன். அப்படின்னா கம் என்ற வார்த்தை சொல்லும்போது, இம்பேரட்டிவ் சொல்லும்போது, யூ ஹேவ் டு பே அட்டென்ஷன் டு திஸ். இதை கவனமாய் உற்று நீ கேட்க வேண்டும். அதுக்கு உற்று கேட்கறது மட்டுமில்ல, அது செய்கைக்கு கொண்டு வருகிற ஒரு காரியம் என்று சொல்றாரு. பாருங்க, ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது தமிழில் வாசிக்கும் போது அது அர்த்தம் இல்லை. பட் யூ கோ டு தி கிரீக் வேர்ட்ஸ், இட்ஸ் மீன்ஸ் லைக் தட். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, அநேகர் தோய்ந்து போன நிலைமை இருக்கீங்க, அழுத்தத்தோடு இருக்கீங்க. குடும்பத்தினுடைய பாரம், வேலையோடைய பாரம், பிள்ளைகளுடைய பாரம், ஊழியத்தின் பாரம் எல்லாம் அழுத்தல் கொண்டு வருது. அந்த மத்தியிலே நான் உங்களுக்கு ஒரு அழைப்புதலை கொடுக்க வரேன். அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறேன். ஆக இந்த கட்டளையை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டியதாக இருக்குது. அது உற்று கேட்டு செயல்களுக்கு கொண்டு, கவனமாய் கேட்குறது மட்டுமில்ல, செய்கைக்கு கொண்டு வரணும். கவனமாய் கேட்கலாம், செய்கைக்கு கொண்டாடுற போது என்ன நடக்குது? It doesn't have to. விளங்க உங்களுக்கு? That's what it. அப்படின்னா ஒரு உள்ளத்திலே it shows the emotional of Christ. இயேசு கிறிஸ்துடைய உணர்வை இங்கே காண்பிக்குது. அப்படின்றால் அவர் மனு குலத்தை பார்த்து he is actually in a place of compassion. மனதுருக்கத்தோடு இந்த சொல்லுகிற வார்த்தை இதில் கட்டளை அடங்கியிருக்கு. விளங்க உங்களுக்கு? எத்தனை விளங்குது? There is a compassion but there is a commandment. அப்படின்னா மனதுருக்கம் இருக்கு, கட்டளை இருக்கு. ஆனால் நம்ம அநேகத்தை கட்டளை தான் கொடுப்போம், மனதுருக்கம் இருக்காது. ஆனால் இயேசுவுக்கு இரண்டு இணைந்து இருக்கிறது. He was compelled by compassion. அப்படின்னா உள்ளத்திலிருந்து ஒரு மனதுருக்கத்தின் மூலமாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் அநேக நேரத்தில் நம்ம கட்டளை, பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுக்க மனதுருக்கத்தில் இல்லை, கோபத்தில் தான் கட்டளை கொடுப்போம். உண்மையா இல்லையா? That's why we lost. We are supposed to be ox. மனதுருக்கத்தோடும் கட்டளை பேச வேண்டும். எத்தனை விளங்குது உங்களுக்கு? So that's an invitation. அப்படின்ற ஒரு அழைப்புதலை இங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி என்றால் அந்த நாட்களிலே இயேசு சொன்ன வார்த்தை உண்மைதான் பிரியமானவர்களே. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியான மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த பெண்டமிக் மத்தியிலே, இந்த இருளான சூழலை மத்தியிலே நீங்களும் நானும் ஒரு அழைப்புதலை பெரும்படி ஆண்டவர் அழைக்கிறார். கம், ஐ எம் இன்வைட்டிங் யூ. விளங்க உங்களுக்கு? எத்தனை விளங்குது? தட்ஸ் அ இன்விடேஷன் ஹியர். இரண்டாவது என்ன காரியத்தை பார்க்குறதுன்னா, தேர்ஸ் அ பிளேஸ் கால்ட் இன்டிமசி.
அந்யோன்ய ஐக்கியத்துக்கு கொடுக்குறாரு. வாசிப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வாருங்கள். Come to me. நான் the word to என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா pros என்ற வார்த்தை வந்து எங்க இருந்துச்சுன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. The word was with God. The word with என்ற வார்த்தை சொல்லும்போது முகமுமாய் நெருக்கமான ஒரு அந்நிய உறவை தான் யோவான் பேசுறார். அப்படின்னா இயேசுவுக்கும் பிதாவுக்குள்ளே நெருக்கமான உறவை தான் with என்ற வார்த்தை சொல்வார்கள் அந்த நாள். அது யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிச்சிங்களா? அப்படி என்றால் இங்கு ஆண்டவர் என்ன சொல்றார், என்னோடு நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே நடை. நான் பிரியமானவர்களே, இது you and I want to walk in this survival stage or overcome this pandemic, learn to walk in intimacy. I don't know about you. நீ காலை முழுவதும் ஆண்டவர் சமத்தை அதிகமாய் காத்திருந்து ஜெபிக்கும் போது, there's a groaning inside me, say, God, I want more. I want more. I want you more. That should be the pull of the Holy Spirit. ஆவியான உங்களுக்குள்ளே அந்த காரியத்தை செய்யணும். If that's not happening to you, then you're misaligned with God. அப்படி என்றால் உங்களுடைய வழி எங்கோ கோணலாய் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை மத்தியிலே ஆவியானவர் நமக்கு ஒரு அழைப்புதல் கொண்டு வரார். என்னது? Go closer with Christ. விளங்க உங்களுக்கு? So the word to is mean pros. விளங்க உங்களுக்கு? அப்படி இந்த நெருக்கமான உறவு எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்குள்ளே உறவு நெருக்கமான உறவுக்குள்ளே தான் அழைக்கிறார். That's an invitation to come close. Are you listening to the Holy Spirit? மறுபடியும் எனக்கு இன்னைக்கு கூட காலையில் எழுந்திருச்சு அதிக நேரம் ஜெபிக்கும் போது, that's a pull inside me, must spend more time. அதிக நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும், அதிக நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். That's a pull inside me. That is a voice of the Holy Spirit. விளங்க உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போகாவிட்டால், that shows that you are misdirected. என்ன சொன்ன? வழி தப்பிட்டீங்க. எதிர விளங்குதா சொல்லுது? பாஸ்டர் காளையை பற்றி பேசுங்க பாஸ்டர். காளையை தான் பற்றி பேசிட்டேன், ஆக்ஸை பற்றி தான் பேசிட்டுங்க. காலை எஜமானோடு தானே அதிகமாக இருக்கும் இல்லையா? The ox spend much time with the what? Master. உண்மையா இல்லையா? இல்லையா? ஸோ அதே தான் இங்கே சொல்கிறார் ஆண்டவர். Be an ox. Be with the master. An invitation is given. An intimacy here. Now, பாருங்க என்ன சொல்றாரு? Come to me. Now look at me. He's not inviting for a program. ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் அழைக்கவில்லை, சபைக்கு அழைக்கவில்லை. அப்படின்னா சபைக்கு வர வேணாமா பாச? இல்லை, சபைக்கு வரணும். சபைக்குள்ளே வருவது அது கட்டளை, அது செய்ய வேண்டும். ஆனால் சபைக்குள்ளே இருக்கும் அந்நிய ஐக்கியம், சகோதரருடைய ஐக்கியம் தேவை. ஆனால் சபையிலே பிரதானமாக தலையாக இருக்கிறவர் யாரு? கிறிஸ்து. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, many of us promote programs in the church. சபைக்குள்ளே என்ன செய்றாங்க? நிகழ்ச்சிகளை அதிகமாய் என்ன செய்றாங்க? பாட்டு போட்டி நிகழ்ச்சி, பைபிள் ஸ்கூல்ஸ் நிகழ்ச்சி, அதெல்லாம் தப்பில்லை. ஆனால் அதிலே மூழ்கி இருக்கிறபடினால் ஒரு நபர் அதை விட்டு விலகி விட்டார். அங்குதான் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு சபையை பார்த்து வாசப்படியிலிருந்து நான் தட்டுகிறேன். அப்படி என்றால் the church is having every program, எல்லா விதமான நிகழ்ச்சி நடக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்க இல்லை. மறந்து விடாதீங்க. We are not supposed to connect with the program. We are connected to the person. ஒரு நபரோடு தான் இணைகிறோம். எப்போ நிகழ்ச்சி உங்களை நிகழ்ச்சி உங்களை கொண்டு வர போக ஆரம்பிச்சுன்னா, then you lost the person. அது எதுவாக இருக்கலாம். Can be a Bible study, can be a preaching, can be a worship, yes. But if the person is not there, then you're worshiping something which is not right. எதனை விளங்குது? விளங்க உங்களுக்கு? இதை கேட்க வேண்டிய காரியங்கள். ஸோ அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முதலாக உன்னுடைய பார்வையை உன்னுடைய செய்கையை சரிப்படுத்து. என்ன சொல்றாரு? உனக்கு நான் அழைப்பதில் கொண்டு வரேன். எல்லா அழுத்தத்தோடு இருக்கீங்க, எல்லா அழுத்தனுடைய சூழ்நிலை போறீங்க, இதெல்லாம் உண்மைதான். நான் அந்த மத்தியில் உங்களுக்கு ஒரு அழைப்பதில் கொடுக்குறேன், என்னிடத்தில் வாங்கன்னு சொல்றாரு. என்னிடத்தில் வரும்போது என்னிடத்தில் இணையன்னு சொல்றாரு. நிகழ்ச்சியில் இணையல. நாட் அ ப்ரோக்ராம்ஸ் டு அ பர்சன். உங்களுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, when I read this word, it captivated my heart. என்னுடைய இருதயத்தை ஆதாயப்படுத்து. ஏன் தெரியுமா? I want to connect with the person.
ஜீசஸ். அந்த நபரோடு நான் அதிகமாய் சம்பாஷணை கொள்ள விரும்புகிறேன். தட் இஸ் லைஃப். உண்மையா? நிகழ்ச்சியில் ஜீவன் இல்லை. யாருக்குள்ளே இருக்கு ஜீவன்? இயேசு கிறிஸ்து. நிகழ்ச்சியிலே கடந்து போகும்போது அது நம்மை என்ன குஷிப்படுத்தும், எக்ஸைட்மெண்ட் கொண்டு வர எல்லாம் செய்யும். ஆனால் அதில் ஜீவன் இல்லை. தேர் இஸ் நோ லைஃப். ஜீவன் ஒரே ஒருவருக்கு இருக்கிறா. ஜீவன் இருக்கு யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு. விளங்க உங்களுக்கு? ஸோ அதே தான் நீங்கள் சொல்கிறது. அப்படி என்றால் என்ன சொல்ற? ஒரு நபரோடு இணை. வாட்ஸ் தி ஹோலி ஸ்பிரிட் ட்ரைங் டு சே இந்த காலகட்டத்திலே? காளையாய் இருந்து எஜமானோட இணையை. வாக் வித் ஹிம் க்ளோஸ். விளங்க உங்களுக்கு? தட்ஸ் வாட் இஸ் டாக்கிங் அபவுட். முதலாக என்ன பார்த்தோம்? ஒரு அழைப்புதல், இன்விடேஷன். இரண்டாவது என்ன பார்த்தோம்? இஸ் இன்டிமசி. இந்த அழைப்புதல் எதுக்காக என்றால் அந்யுன்ய ஐக்கியத்துக்குள்ளே. ஐ பிலீவ் திஸ் பேண்டமிக் இஸ் வேக்கிங் த சர்ச் டு கால் டு வாக் இன் இன்டிமசி. இந்த கோவிட்-19 மூலமாக என்ன நடக்குது தெரியுமா? சபைக்கு ஆண்டவர் ஒரு அழைப்புதல் கொடுக்குறாரு. என்னது? நிகழ்ச்சியை விட்டுலாம் வாருங்க. பாருங்க, இப்போ என்ன நிகழ்ச்சி நடக்குதா? அப்போ இல்லையா? எல்லாம் ஆன்லைனில் தான் நடக்குது. உண்மையா? அது என்ன அர்த்தம்? ஆண்டவர் இஸ் காலிங் டு த பர்சன்ஸ். எத்தனை வழங்குது? இதை நம்ம விளங்கி கொண்டும் என்றால் நம்முடைய நேரம் தேவனிடத்தில் அதிகமாக நேரிடம் செலவிட நம்ம ஆயத்தப்படுத்துவோம், நம்ம பக்குவப்படுத்துவோம். எத்தனை விளங்குது? இஃப் யூ ஆர் நாட் டூயிங் தட், நீங்கள் அது செய்யாவிட்டால் வழி தப்பிட்டீங்க. யூ ஆர் மிஸ்ஸிங் த லைன். விளங்க உங்களுக்கு? சரியா? ஓகே, இப்போ அடுத்து பார்ப்போம். நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்படின்னா ஒரு கூட்டத்தை அல்ல, எல்லாரும். அப்படின்னா who is he speaking to? எந்த கூட்டத்தோடு பேசிக் கொண்டிருக்கா பிரியமானவர்களே? என்ன? பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயப்பிரமாணத்தினால் சிக்கப்பட்ட ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். He is speaking to the guys who have been controlled by the law. இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வேற யார்கிட்ட பேசுறாரு? இயேசுவோடு இணையாத பின்மாற்றம் அடைந்தவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். He is talking to the law keeper and those who not connected with God. இப்படிப்பட்ட கூட்டத்தோடு தான் பேசிட்டு இருக்காரு. நான் நம்புகிறேன் இந்த பெண்டமிக் அதுதான் செய்யுது. பாருங்க, இந்த செப்டம்பர் 9/11 நடந்துச்சுல, ஞாபகம் உங்களுக்கு? அமெரிக்க தேசத்தில் நடந்துச்சு தெரியுமா? அந்த பிளேன் விட்ட பிறகு என்ன நடந்துச்சுன்னா, சபையில் ஆத்மாக்கள் அப்படியே நிரம்பிட்டாங்க. சபைக்கு போக ஆரம்பிட்டான். ஸோ கிரைஸ்ட் இஸ் பிரிங் பீப்புள் டு கிரைஸ்ட். அதான் நடந்துச்சு இந்த பெண்டமிக். அதுதான் கிரைஸ்ட் இஸ் சப்போஸ் டு பிரிங் டு கிரைஸ்ட். அதுதான். அதை நீங்கள் விளங்கி கொண்டே இருக்கின்றா கிறிஸ்துவோடு நெருக்கத்துக்குள்ளே கொண்டு போகவும். விளங்க உங்களுக்கு? சரி, வாசிப்பா மறுபடியும். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இந்த இரண்டு வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். ஓகே, முதலாக என்ன பார்த்தோம்? ஒரு அழைப்புதலை பார்த்தோம், இன்விடேஷன். இரண்டாவது பார்த்தோம் இன்டிமசி, ஒரு அந்யுன்ய ஐக்கியத்துக்கு அழைக்கிறார். மூன்றாவது there is imprisonment. imprisonment என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அவர்கள் மீது ஒரு நுகம் பிசாசு வைத்து விட்டான். There is an imprisonment for these people. அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அப்படிதானே சொல்லுது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். அப்படி என்றால் இவர்கள் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறார்கள். இந்த சிறையிருப்பில் உள்ளவர்களை தான் ஆண்டவர் சொல்றார், அந்த சிறையிருப்பிலிருந்து நான் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறேன். I want to set you free from the imprisonment. நான் கவனமாக இருங்க, கேளுங்க. காளைக்கு நுகங்களை வைப்பார்கள். ஓகே? Ox carry the yoke, வேலைக்காக, சுமைகளை சுமக்கிறதுக்காக. ஆனால் இன்னொரு நுகங்கும் பிசாசிலே பல நுகங்கள் வரும். நான் சொன்ன மாதிரி முதல் ஒரு நுகம் என்னது? தோய்ந்து போடும் நிலைமையிலே பிசாசு கொண்டு வருவான். பார்த்தோமா இல்லையா? தானியேல் புத்தகம் 7:25 என்னது? தோய்ந்து போன. பாருங்க, வேலை செய்து அசதியாக வேலை செய்து வருவது உண்மைதான். ஆனால் அது தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இட் பிகம் அ chronic in your life. that shows enemy is working in you. உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக சோர்ந்து போய் அப்படியே தோய்ந்து போன நிலைமையிலே இருந்து கொண்டிருந்தீங்கன்னா அது பிசாசுடைய நுகம் உங்களுடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்குது. விளங்க உங்களுக்கு? that's a yoke. ஓகே, இப்போ இதை கொஞ்சம் அதை வர்ணிப்போம். இந்த யோக்கை பற்றி இரண்டு காரியத்தை பார்க்குறோம். ஆங்கிலத்தில் வாசிப்போமா?
ஆங்கிலத்தில் சில வசனங்களை வெவ்வேறு வியாக்கியானத்தை வாசிப்போம். வியாக்கியானத்தை வாசிப்போம் சொன்னீங்க, ஏன் முழிக்கிறீங்க? ஓகே, என்ன சொல்ற? வெரி அண்ட் ஹெவி லேடன். ஓகே, அடுத்து வேற வெர்ஷன் என்ன சொல்லுது வாசிப்போம். ஸ்ட்ரகிளிங் அண்ட் பர்டன். ஓகே, அருமையா இருக்கு. வேற வேற வெர்ஷன் வாசிக்க. கமான், ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். நீங்க ஏன் இது வாசிக்க சொல்றேன்னா, whenever you read the Bible, நீங்கள் என்ன செய்யணும்னா பல விதமான மொழிபெயர்ப்புகளை வைத்து நீங்கள் வாசிக்கும் போது அதோடைய மூல அர்த்தம். தமிழில் அப்படி இல்லை, ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு தான் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் பல விதமான மொழிபெயர்ப்பு இருக்கும்போது வசனங்களை வைத்து ஒப்பிட்டு பார்க்கலாம். வாசிக்கலாம். ஸ்ட்ரகிள்ஸ்னு பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? இங்கே உங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க போகிறேன், அதுக்காக தான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. கமான் ரீட். ஆங்கிலத்தை வேற ஆங்கிலம் வேற இல்லையா? நியூ கிங் ஜேம்ஸ் இருக்கு. என்னது? ஹெவி ஹெவி லேடன். தென் சமோ லேபர். ஓகே, வேற வேற வெர்ஷன்ல என்ன வருது? tired heavy load. Tired from carrying heavy loads. அருமையா இருக்குது. அது என்ன வெர்ஷன் பா? குட் நியூஸ். ஓகே, அந்த குட் நியூஸ் வச்சு பார்ப்போம். tired because of heavy load. அப்படி என்றால் இரண்டு காரியத்தை இங்கே வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா and என்ற வார்த்தை வந்து காய் என்ற வார்த்தை சொல்லுவோம். காய்னா பட்டர், அந்த காயில் காய் என்று கிரேக்க பதத்தில். அப்படின்னா there is a effect, cause effect. ஓகே, cause effectனா ஒரு விளைவு. அந்த விளைவு எதுக்காக உணவு? ஏதோ ஒரு காரியத்தினால் தான் விளைவு வருது. ஓகே, ஸோ there is a cause. cause என்னது? அது நியூ குட் நியூஸ் பார்த்தா என்ன பார்த்தா? what's the cause? பாலா heavy load. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பாரம் தான் அவர்கள் என்னது? வருத்தப்பட வைக்குது. the cause of என்னது? weariness or tired is because of the load. சுமையினால் தான் அந்த என்னது? சோர்வடைகிறார்கள். தமிழ்ல என்ன? வருத்தப்படுகிறார்கள். எதனால் வருத்தப்படுறாரு? பாரம். பாரம் தான் அவர்களை வருத்தத்துக்குள்ளே கொண்டு வருது. விளங்க உங்களுக்கு? The effect is what? The weariness. The effect is tiredness. But what is the cause of the effect? அந்த கவலைக்குள்ளே, அந்த சோர்வுக்குள்ளே கொண்டு வந்து காரணம் சுமை, பாரம், நுகம். ஸோ அநேக இடத்துல நம்ம என்ன செய்கிறோம்னா அந்த என்னது இஃபெக்டை தான் அதிகமாக செய்கிறோம், காரணத்தை தான் அதிகமாக சரிப்படுத்த பார்க்குறோம். அந்த அந்த அதோடைய விளைவு எதனால் உண்டாக்கப்பட்டது நம்ம செய்ய மாட்டோம். எத்தனை விலங்கு நான் சொல்லுது? ஸோ அப்படின்னா இரண்டு காரியத்தை இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. முதலாக என்ன சொல்கிறாருன்னா, காரணம் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? உன் மீது சுமைகள் இருக்குது, உன் மீது நுகங்கள் பிசாசு வைத்திருக்கிறான். பிசாசு பலவிதமான நுகத்தை உன் மீது வைத்திருக்கிறான். அந்த நுகமானது, அந்த பாரமானது உனக்குள்ளே என்னது? தோய்ந்து போன நிலைமை கொண்டு வருது. ஸோ there is an internal, there is an external. What's external? வெளியரங்கமான சுமைகள், அழுத்தல்கள். வேலை இடத்துல அழுத்தல், பிள்ளைகள் மூலமாக அழுத்தல், மனைவி மூலமாக அழுத்தல், கணவன் மூலமாக அழுத்தல், பல அழுத்தல், ஊழியத்தின் மூலமாக, இதெல்லாம் அழுத்தல் மேலே வருது. that's an external. ஆனால் அதனால் என்னது? உள்ளுக்கு என்னது? தோய்ந்து போன நிலைமை வந்தது. The effect is internalized. There is a weariness inside you. அப்படியே உள்ளுக்கு ஒரு சோர்வாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனே இல்லை, நோ பவர், ஒரு பலனே இல்லை. முன்னோக்கி போவோமா? ஆமாம் பரவாயில்ல, மனுஷன் சொல்லுவாங்க பரவாயில்ல வாங்க போவோம், வேணாம். உள்ளத்தில் ஒரு மோட்டிவேஷன் இல்லை. That's the rob of the enemy. அதுதான் பிசாசு உங்களை அங்கே தான் போகிறான். அங்கே போயிட்டா நான் எடுக்கிறோம். அதான் தானிய புத்தகத்தை 7:25 அங்கே கொண்டு போயிட்டா நம்மளை உங்களால் தரிசனத்தை பார்க்க முடியும். You couldn't see the visions. குடும்பத்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்க்க முடியாது, கணவனுடைய எதிர்காலத்தை பார்க்க முடியாது, மனைவியுடைய எதிர்காலத்தை பார்க்க முடியாது, ஊழியத்தை எதிர்காலத்தை பார்க்க முடியாது, வேலை எடுத்து எதிர்காலம், வியாபாரத்தை எல்லா எதிர்காலத்தை பார்க்க முடியும். பிகாஸ் திஸ் weariness was blind you. உங்களை குருட்டாக்கிறோம்.
ஏன் அந்த சுமை உங்களை வந்து அந்த நிலைமை கொண்டு போகுது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது உன்னுடைய காரணத்தை பாரு. ஏன் உனக்குள்ளே இந்த சோர்வு அடைகிற? What makes you weariness? What makes you come to a place of worn out? ஒரு நுகத்தை வைத்திருக்கிறான். What's the yoke that enemy has placed on you? காளையே, உன் மீது பிசாசு வைத்த நுகம் என்ன? பாச எங்களை பார்த்து காளைன்னு சொல்றீங்க, அப்ப காளை சொல்லாம என்ன சொல்ல? அதானே 4 ஜீவனில் ஒன்று. அப்படி என்றால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த காளை பார்த்து சொல்றாரு, உன் மேல ஒரு நுகத்தை வைத்திருக்கிறார், அது நான் வைக்கவில்லை. I didn't place a yoke. அந்த காளையை அந்த நுகத்தை எடு. அந்த நுகத்தை எடுத்தா தான் என்ன செய்யும்? உன்னுடைய சோர்வை, உனக்குள்ளே தோய்ந்து போன நிலைமையை மாற்றமையும். விளங்க உங்களுக்கு? ஸோ எப்படிப்பட்ட நுகங்களை கொண்டு வருவான்? வியாதி என்ற நுகத்தை போடுவான், பொருளாதார நுகத்தை போடுவான், கணவன் மனைவி பிரச்சனை நுகத்தை போடுவான், பிள்ளைகள் மத்தியிலே போராட்டத்தை கொண்டு வருவான், வேலை இடத்துல முதலாளி மூலமாக, பக்கத்தில் சுற்றி இருக்கிற மூலமாக, அது மட்டும் ஊழியத்தில் போராட்டத்தை கொண்டு வருவான். இந்த நுகங்களை எல்லாம் உன் மீது வைத்து என்ன செய்து வைக்கிறான்? ஒரே ஒரு நோக்கம் அவன் செய்து. வாட்ஸ் எ பர்பஸ்? நீ தோய்ந்து போன நிலைமை வரணும். தோய்ந்து போயிட்டா என்ன இருக்கும்? இப்போ ஊழியத்தில் பாருங்க, சுமையை சுக்கும் போது என்னது? அப்படியே அழுத்தலை கொண்டு வந்து என்ன செய்வான்? அல்லாமா அப்படி என்ன செய்வேன்? இங்கே முன்னுக்கு பிரசங்கம் பண்ணுவேன், ஆனால் உள்ளத்தில் அப்படியே தோய்ந்து போன நிலை, ஒரு வலிமை இல்லாமல். there's no power. ஏதோ சப்பாக இருக்கும் பிரசங்கம். ஏன் தெரியுமா? there is no power. worship நம்ம சப்பாக இருக்கும், because there's no power, because inwardly you're way down. நான் கவனமாக கேளுங்க. I want you to listen very carefully. அப்படின்னா ஒரு கணவனாக நான் ஏதோ என் கடமையை செய்யலாம், பட் உள்ளுக்கு என்னது? தோய்ந்து போன நிலைமை. ஒரு தகப்பனாக இருந்து பிள்ளைகளுக்கு நான் செய்யலாம், பட் இன்சைட் மீ I want on, but I just do it outwardly. வெளியரங்கமாய் செய்கிறேன், அதில் வலிமை இல்லை. there's no power. ஊழியத்திலும் அப்படி இருக்கலாம், வியாபாரத்திலும் அப்படி இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம். So what is actually is making you worn out? கேள்வி கேட்கணும். If you don't ask the question, you will never get answer. அப்படின்னா ஏதோ வேலையத்து போகும்போது ஏதோ அப்படி அங்கே போகும்போது என்ன செய்வீங்க? முழு மூச்சு இருக்காது, தோய்ந்து போனது தான். ஏதோ கடமைக்காக, வீட்டு வாழ்க்கை, வீட்டுக்கு போன சமைக்க கடமைக்காக, பிள்ளைங்களுக்கு சோறு கொடுக்குற கடமைக்காக, கணவனுக்கு பணிவிட கடமை, எல்லாம் பிகாம் என்ன? கடமைக்காக மட்டும் உள்ளுக்குலேருந்து வர போகிறதில்ல. ஏதோ நான் செஞ்சு தான் ஆகணும், வேற வழியில். அப்படிதான் எதிர விளங்குது. ஸோ கேள்வி, ஊழியம் கூட அப்படி மாறிடலாம். ஆஷஸ் ஊழியம் ஏதோ சொல்லிட்டாங்க, பரவாயில்ல செய்யணும். சண்டே ஸ்கூல் ஊழியம் ஏதோ சொல்லிட்டாங்க, அது செய்யணும். இட்ஸ் பிகாஸ் யூ லாஸ் இன்வர்ட் பவர். அதான் பிசாசோட விளங்க உங்களுக்கு. அதுதான் ஆண்டு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே. வருத்தம் எதனால் வருது? பாரத்தினால். விளங்க உங்களுக்கு? எதிர விளங்குது? The cause is burden and the effect is what? Worn out. எதிர விளங்குது உங்களுக்கு? அப்ப பிசாசுடைய நுகம் என்ன? ஒரு வசனத்தை பார்ப்போம். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த வார்த்தைக்கு சரி, அதுக்கு போகிற முன்பாக நம்ம முதலாக இந்த வார்த்தைகளை வைத்து கொஞ்சம் நான் பேசுகிறேன். ஏசியா போவேனாப்பா. ஓகே, முதலாக என்ன சொல்லுவோம்? வருத்தப்படுகிறது. ஓகேயா? நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது. பாரம் என்ற வார்த்தை பார்ப்போம். ஹெவி லேடன்ஸ் போட்டுருக்கல. இட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்படி என்றால் என்ன தெரியுமா? தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு காரியம். சம்திங் தட் இஸ் வாட். அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பூர்வீகத்தில், ஒரு வேலை பூர்வீகத்தில் மேபி உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய சங்கட்டமான நிலைமை, ஒரு பிரச்சனை வந்துட்டு, அது ஏதோ 10 வருஷம் முன்பு நடந்த காரியம். ஆனால் 10 வருஷம் நடந்த காரியம் தொடர்ச்சியாக 10 வருஷமாக தொடர்ச்சியாக உங்களுக்குள்ளே இருக்கு. ஹலோ, 15 வருஷமாக தொடர்ச்சியாக இருக்கு. கணவனோடு வாழ்கிறீங்க, மனைவியோடு வாழ்கிறீங்க, ஆனால் உள்ளுக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சுமையினால், ஏதோ ஒரு வாக்குவாதம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ நடந்துச்சு. அது அப்படியே நடந்து அப்படியே மேலோட்டமாக அப்படியே மூடிட்டு அழகாக அப்படியே குடும்ப வாழ்க்கைங்க. உள்ளுக்கு அது என்னது? உங்களுக்குள்ளே ஒரு சோர்வின் தன்மை கொண்டு வந்துட்டு,
இந்த மனுஷரோட வாழணும், வேறு வழி இல்லை, பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, இந்த மனுஷோடு வாழணும், வேறு வழி இல்லை, அப்படியே வாழ்கிறோம். அப்படின்னா ஏதோ யூஆர் நாட் என்ஜாயிங் அ மேரேஜ் லைஃப், யூஆர் நாட் என்ஜாயிங். திருமண வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கவில்லை, ஏதோ வாழ்ந்து. யூ சார் ரொட்டேன் ஃபார் யூ. விளங்க உங்களுக்கு? ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதுதான் ஆண்டு சொல்றாரு. Is something happening in the past. ஏதோ இறந்த காலத்தில் நடந்த காரியம், ஆனால் அது இன்னும் தொடர்ச்சியாக உனக்குள்ளே பாதிப்பு. மேபி ஒருவேளை ஊழியத்திலே ஒரு 10 வருஷம் முன்பாக ஒரு ஆள் உங்களுக்கு வேதனை உண்டாக்கியிருக்கலாம், ஆனால் அந்த 10 வருஷத்துடைய வேதனை அப்படியே தொடர்ச்சியாக இருந்து இன்னும் 10 வருஷம் அப்படியே 15 வருஷம் 20 வருஷமா இந்த இருக்க. அப்படி என்றால் you have been holding back what happened 20 years back. அதனால என்னது, உங்களுடைய வேகம் தணிந்து போய்விடுது. உன்னால் முழு மூச்சோடு கொடுக்க முடியவில்லை. Not doing 100%, 15%, 20%, 50%. Yeah? What has caused you? Stifle you, your movement. கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஆரம்ப நாட்கள் வளர்ந்தீங்க, ஆனால் பிள்ளைகள் செய்த காரியங்கள், எதிர்ப்புகள், அது வேதனை காயம் உண்டாக்குறபடியால் உங்களுடைய வேகத்தை தணித்து விட்டது. It slows down your movement to become parents. It's become ஏதோ it's become norm. நார்ம்னா விளங்க உங்களுக்கு, இதுதான் வாழ்ந்தாகணும், இப்படி தான் போகணும். அது யார் நிர்ணயிச்சா? தேவன் நிர்ணயிச்சாரா? இல்லையே. That's not God. ஆனால் நீங்கள் அதை என்ன செஞ்சிட்டீங்க? ஏற்றுக்கொண்டு அதை சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால் பண்ணது உங்கள் மூவ்மெண்டோடைய என்னது இம்பேக்ட் இல்லாமல் ஆயிடுது. பிரியமானவர்களே, நான் இங்கே பேசிக்கொண்டிருக்க அநேகரோடு ஆவியானவர்களோடு பேசிக்கொண்டிருக்காரு. The Holy Spirit speaking to you some of the issues that happen in your life. What have the enemy has placed in you? காயங்கள் இருக்கலாம், wounds, காயங்கள் இருக்கலாம். I remember my father. எங்கள் அப்பாவோட கதையை சொல்கிறேன், எங்கள் அம்மா இல்லைங்க. My father is a very nice man, உண்மையிலே. ஆனால் அவருடைய சிறு வயதிலே பாதிப்படைந்த அந்த சூழ்நிலை இன்றைக்கும் அவரை பாதித்து கொண்டிருந்தான் இருக்கு. எப்போ 3 வயசுலே தன் தாயாரை இழந்தார், அனாதையாக விட்டப்பட்டார். 11 வயசில் சிங்கப்பூருக்கு வந்தார். சகோதரர் செய்ய வேண்டிய காரியம் செய்யவில்லை, யாரும் இல்லை, அனாதையாக இருந்து சொந்தமாக வந்தனால எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, உனக்கு யாரும் சொந்தக்காரன் இல்லைடா, உன் கால் கை தான் உனக்கு சொந்தக்காரன். அப்படி தான் எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கிட்ட. அது சொல்லி 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 பார்த்தீங்கன்னா தலையில எல்லாம் இறங்கிடும் எங்களுள்ள. ஏனென்றால் அந்த வந்த அதனால் அவருக்குள்ளே அந்த யார் உற்றாரோடைய நெருக்கமாய் பழக மாட்டார். அதே மாதிரி நானும் இருந்துட்டேன். I become like that. ஏன் தெரியுமா? அந்த சுபாவம் அப்படி என்ன பாதித்த. there is no power உறவில். எத்தனை விலங்கு நான் சொல்லுது. இதுவரைக்கும் அவர் இன்னும் தொடர்ச்சியாக அதை கதையை அதே தான் பேசுவார், அதே தான் பேசிக்கிட்டே இருப்பார். இட்ஸ் பிகாஸ் இம்பேக்டட். If you are playing the same record again, then you are playing the game of devil. பிசாசுடைய சம்பவத்தை, நிகழ்ச்சியை அல்லது அவனுடைய விளையாட்டை நீங்கள் மறுபடியும் உங்களுக்குள்ளே செயல் கொண்டு வரீங்க. That's enemy work. பரிதாபமாக நிலைமை சிலதில் என் தாப்பனாரை பார்க்கும்போது அவருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். தயவு செய்து ஜெபிங்க. அவர் நிலைமை இன்னும் மோசமான நிலைமை இருக்குது. நாளை தினத்தில் அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறேன். ஸோ ஐம் ப்ரேயிங் தட் காட் வில் எக்ஸ்டெண்ட் ஹிஸ் இயர்ஸ். ஓகே, என்ன சொல்கிறேன்னா, இதோடைய விளைவு என்ன தெரியுமா? வியாதிகளை கொண்டு வந்துரு. ஆல் திஸ் கேன் எதிர விலங்கு நான் சொல்லுது. ஸோ அப்படி என்றால் எல்லா விதமான நுகங்களை போட்டு 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 பிசாசு உங்கள் மேலே போட்டு அதுக்குள்ளே நுகம் இறங்கி உங்களுக்குள்ளே ஒரு விதமான சுபாவத்தை, ஒரு விதமான எண்ணங்களை, பழக்க வழக்கங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே உங்களை ஆட்கொண்டது. அப்படி என்றால் அது உங்களுக்கு பாரமாய் மாறிவிட்டது. இட் பிகம் ஹெவி பர்டன்ஸ். அதனால் நீங்கள் தோய்ந்து போகிறீங்க. சில பேர் கணவனை பற்றி பேசுங்க, அவங்க கேட்பாங்க, ஆனால் உள்ளத்தில் தட்டி கழிச்சிருவாங்க. சில பேர் மனைவியை பற்றி பேசுங்க, உள்ளத்தை தட்டி கழிச்சிருவாங்க. சில பேர் பெற்றோர் பிள்ளைகளை பற்றி பேசுங்க, தட்டி கழிச்சிருவாங்க. உள்ளத்திலே பிள்ளைகள் செய்த சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்குள்ளே காயமாக இருக்கனால அதில் வலிமை இல்லை. அது வலிமை இல்லாத போது நீங்கள் என்னது காளையாக இருக்க மாட்டீங்க. ஏன் காளையாக இருக்க? உங்களுடைய ஜெபத்தில் வலிமை இருக்காது. Your prayer will have no power, substance. Yeah,
ஏதோ சப்பான ஆண்டவரே பிள்ளைகளை விடுதலையாக்கும் என் கணவர், அது சப்பா இல்லாதவராக இருக்கும். பிகாஸ் ஏன் தெரியுமா, வலிமை இல்லை. ஊழியத்தில் உங்களுக்கு பாரம் மற்றவங்களுக்கு சுமக்க முடியாது. ஏதோ பாச கொடுத்துட்டார், ஆண்டவரே ராமசாமிக்கா ஜெபிக்கிறேன், குப்புசாமிக்கா, ஏதோ ஒரு ஜெபம் தான் இருக்கும். இட்ஸ் பிங் உங்கள் வாய் அளவு தான், உள்ளம் அதில் இணையலை. ஏன் தெரியுமா, காயங்கள், வேதனைகள், பாரங்கள், இட் பிரேக் யூ டவுன்ஸ். ஸோ பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நுகங்களை பிசாசு உங்களுக்கு வைத்திருந்தானா, இன்னைக்கு அந்த நுகத்தை ஆண்ட சொல்ல எடு, டேக் அவே. இல்லாமட்ட என்னது, இன்னும் தோய்ந்து போன நிலைமையில இருப்ப. அப்படி என்ன உன் ஓட்டத்தை முடிக்கும் போது தோய்ந்து போன நிலைமை. ஆக்சுவலி நீ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த பிரசங்கம் பண்ண அப்புறமேல உங்களுக்கு காண்பிக்கிறேன். பவுல் சொல்றாரு, டிசையர் டு டிபார்ட், தேகத்தை விட்டு பிரிய விரும்புகிறேன். அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா 5 விதமான கோணத்தில் பார்க்கலாம். 5 different descriptions. அதில் அப்புறமேல உங்களுக்கு கொண்டு வரேன். சரியா, என்ன சொல்றேன் விளங்க உங்களுக்கு. என்ன நுகங்களை உன்மேல் பிசாசு வைத்திருக்கிறான். பிள்ளைகள் உங்களுக்கு நுகமாய் மாறிவிட்டார்களா, அவர்கள் நுகமாய் பார்க்காதீங்க, என்றால் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஈவு. கணவன் உங்களுக்கு பாரமா நுகமாய் மாறிட்டார், இல்லை, அவர் உங்களோடு இணையப்பட்ட ஒருவர். எத்தனை விளங்குது. வேலையை கொடுக்கும் போது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு உத்தரவாதம், ஊழியம் உடைய உத்தரவாதம். இவ்விதமாய் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்களா, நுகம் அல்ல, அது சுமையாய் பார்க்க ஆரம்பிச்சா நுகமாய் மாறிவிடும். அந்த நுகத்தை கொண்டு வந்து பிசாசு, அந்த பிசாசுக்கு நீங்க செவி கொடுத்தனால தான் தோய்ந்து போய் விடுவீர்கள். இட் இஸ் நாட் மேன், இஸ் devil is working with you. பிசாசு கூட வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஸோ யாருக்கு இடம் கொடுக்க போறீங்க, ஆவியான தேவனுக்கா பிசாசுக்கா? ரொம்ப மனமாயிட்டு அப்படியே மௌனமானம் நிலைமை. சரி, ஓகே. அதுதான் ஹெவி பர்டன். ஸோ அப்படின்னா சுமை, அதோடைய விளைவு என்னது, வேரி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உள்ளுக்கு அப்படியே பலன் இல்லாமல் ஆயிட்டு, உங்களுடைய பலம் எல்லாம் அப்படியே இழுந்துட்டு, அப்படியே உங்களுக்குள்ளே அந்த சக்தி இல்லை. யூ ஹவ் நோ எனர்ஜி, நோ பவர் இன்சைட் யூ. அதனால யூ லாஸ்ட் த பேட்டில். எத்தனை விளங்குது. இந்த கிரேக்க பதத்தை நிறைய அர்த்தங்களை சொல்லலாம். பிரசங்கத்தை சீக்கிரமாக போகிறதுக்காக தான் இது சுருக்கமாக சொல்கிறேன். ஸோ இன்வர்லி யூ லாஸ் பவர், உள்ளுக்கு வலிமை இழந்துட்டீங்க. இன்வர்லி யூ லாஸ் மோட்டிவேஷன்ஸ், உள்ளுக்கு உங்களுக்குள்ள ஏவுதல் இல்லை. யூ ஹவ் நோ விஷன், தரிசனம் இல்லை, எல்லாம் போயிட்டு. ஏன் சுமை. எத்தனை விளங்குதா சொல்லுது. ஆனால் நீங்கள் காளையாக மாறணும். யூ மஸ்ட் பி ஆக்ஸ். Don't allow the yokes of the enemy. பிசாசுடைய நுகத்தை உங்கள் மேல் வைக்க வைக்காது. டேக் அவுட். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன்னு சொல்றாரு. உங்கள் மீது ஒரு நுகத்தை பிசாசு வைத்திருக்கிறான். அந்த நுகத்தை எடுத்து சுமக்கிறவர்களை வாங்க, நான் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறேன். I want to set you free. ஏனென்றா இந்த நுகம் உங்கள் மேல் இருந்துச்சுன்னா நீங்க இருந்து வருத்தத்தோடு இருக்க போறீங்க. சில பேர் மரணத்தை சந்திக்கும் போது வருத்தத்தோடு சந்திப்பார்கள். Have you seen that people face that? வேதனையோடு போவாங்க. That's the work of the devil. தெரியுமா உங்களுக்கு, அது பிசாசோட வேலை கிரியை இது. ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட நிலைமை இருக்கா என்னிடத்தில் வா, கம் டு மீ. பிரியமானவர்களே, எங்கே தெரியுமா விடுதலை வரும், எங்கே, when you respond to the invitation, அந்த அழைப்புதலுக்கு. இரண்டாவது, இந்த அழைப்புதல் என்ன, தேவனோட அந்யோன்ய உறவு. அந்த உறவுக்குள்ளே வந்துட்டேன்னா உன்னுடைய சுமைகளை, உன்னுடைய நுகங்களை ஆண்டவர் எடுக்க ஆரம்பிச்சிருவார். The yokes is only removed when you respond to the invitation of intimacy. விளங்க உங்களுக்கு, எதிர விளங்குது. ஸோ இதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். சரியா, ஓகே. நாம் என்ன இம்ப்ரிசன்மெண்ட் பற்றி பேசுகிறேன். இவைகள் எல்லாம் அழுத்தத்தை கொண்டு வந்துட்டு. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், இப்போ காலையாக இருந்து உங்கள் வேலை இடத்துல என்ன அழுத்தம், வாட்ஸ் யோக் எனிமியஸ் பிளேஸ். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு என்ன யோக் வச்சுருக்கான், பெற்றோர்களாக இருக்கும்போது பிள்ளைகளுக்கு உங்களுக்கு என்ன நுகத்தை வச்சுருக்கான், ஊழியத்தில் என்ன நுகத்தை வச்சுருக்கான். மற்றவங்களை போயோட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. பிசாசு அங்கே சிரிப்பான் உங்களை பார்த்து. ஏன் சிரிப்பா சொல்கிறேன் தெரியுமா, வேதம் அப்படி தானே சொல்லுது. உங்களுக்கு மாமிசத்தோடும் ரத்தத்தோடு உங்களுக்கு போராட்டம் இல்லை, அப்படி தானே சொல்ல. நீங்கள் பாருங்கள், மனுஷனோடு தான் போராடிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் மனுஷனோடு போராடிக்கிட்டே இருப்பாங்க, பிள்ளைகளோடு போராடுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கணவரோடு மனைவியோடு போடுவாங்க, ஊழியத்தில் போடுவாங்க, எல்லாம் மனிதனோடு போராடிட்டு கொண்டே இருப்பாங்க. ஆனால் பிசாசு உங்களை என்ன செஞ்சுதான் தெரியுமா, உங்களை ஏமாற்றி விட்டான். உங்களுடைய போராட்டம் எங்கே தெரியுமா, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும்.
battle with the spirit. என்ன செய்யணும்? எந்த நுகத்தை என் மேல் போட்டிருக்கேன். குடும்ப வாழ்க்கை என்ன நேம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லும் போது நீங்க என்ன செய்ய, வீட்டில் போய் உங்களுக்கு வேலை இருக்கு, என்ன வேலை? நேம் எவ்ரி யோக் த enemy has placed in your life. கணவன் மனைவியா இருந்து ஜெபிங்க, பிரேக் பண்ணுங்க. That's your job. வேலை இடத்துல என்ன நுகம் வச்சிருக்கான்? கணவனாக இருக்கும்போது, மனைவியாக இருக்கும்போது, பெற்றோராக இருக்கும்போது, ஊழியத்தில் என்ன நுகங்களை வச்சிருக்கான், அந்த நுகங்களை சொல்லி உடைங்க. ஆண்டவரே, இந்த நுகம் முடுக்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாரம் சொன்னீங்க. இதோ எனக்கு சுமையாக இருக்கு, பாரமாக இருக்கு, இந்த பாரம் நுகம் எனக்குள்ளே தோய்ந்து போன நிலைமை கொண்டு ஆண்டவர் இந்த சுமைகளை எல்லாம் கொண்டு வர. அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டு காமிப்பார் எப்படி அந்த நுகத்தை உடைக்கணும், எப்படி செயல்பட வேண்டும். ஓகே, ஏசியா 10:27 வாசிப்பா. இதை கொஞ்சம் தொட விரும்புகிறேன். தொடலாம் நான் லேசாக தொட்டுறேன் நான், ஊருக்கா மாதிரி. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். ஓகே, என்ன சொல்றாரு? நுகம் எங்க வைக்கும்போது? நுகம் எங்க? கழுத்துல. நுகம் கழுத்துல. யோக் இஸ் அட் தி neck. கழுத்துல நுகம் வைச்சிருந்தா என்ன செய்யும்? உங்களுடைய டைரக்ஷன் எல்லாம் எது செய்யுது? உங்க மேல நுகத்துல கழுத்துல வைச்சுதா the yoke is giving directions. உங்களுடைய நுகம் என்ன செய்யுது? உங்களுக்கு வழியை காண்பிக்குது. ஏன்னா இங்கே வைக்கிறாங்க, என்ன? இட் கம்யூனிகேட் வித் யுவர் ஹெட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா தெளிவில்லை. உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் முடிவெடுக்க, பிள்ளைகளோட வாழ்க்கை தெளிவில்லை, கணவனுடைய வாழ்க்கை தெளிவில்லை, ஊழியத்தில் தெளிவில்லை, வியாபாரத்தில் தெளிவில்லை, வேலையிடத்தில் தெளிவில்லை, ஒன்றுமே இல்லை. பிகாஸ் யோக் ஆஃப் enemy is stopping you from directions. எத்தனை விளங்கு நான் சொல்லுது? What are the yoke enemy stopping you not to walk in the destiny of God? தேவனுடைய நோக்கத்துக்குள்ளே நடக்காதபடி என்ன நுகங்கள் பிசாசு வைத்திருக்கிறான். I don't know about you. இன்னைக்கு காலை ஆண்டவர் சொன்ன பிலிகிராம் ஜெபிச்ச ஜெபத்தை நான் ஜெபிச்சுட்டு வந்தேன் நான். அப்புறமா சொல்கிறேன் ஏன் பிலிகிராம் ஜெபம். இட்ஸ் a yoke. அதான் கழுத்தில் வைக்கப்படுது. உங்களுடைய எல்லாம் அதுதான் ஆட்கும். உங்களுடைய சிந்தை ஆட்கொள்ளும். பிள்ளைங்களை பற்றி ஆட்கொள்ளும், வேலையை பற்றி ஆட்கொள்ளும், மனைவி பற்றி ஆட்கொள்ளும், ஊழியத்தை பற்றி அப்படியே தோய்ந்து அப்படி தலை வெடிச்சிரும். அப்படியே எல்லாம் மனிதன் சொன்ன வார்த்தை எல்லாம் உங்களுக்குள்ள நுகமாக இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா கண் குருடாயிரும், பார்க்க முடியாது, தெரியாது, உங்களை வழிக்கு போத்த யூ டோன்ட் நோ டு ரீச் யுவர் டெஸ்டினி. அதான் நுகத்தோட வேலை. இட் கண்ட்ரோல்ஸ் யுவர் மைண்ட். ஹலோ, அதான் பிசாசு செய்கிறான். How many of you have been controlled by the devil? உங்களுக்கு தெரியணுமா? என்கிட்ட வந்து பேசுங்க. நீ பேசும்போது சொல்வேன் எத்தனை சதவீதம் உங்களை பிசாசு உங்களை ஆட்கொள்றான்னு. ஐ கேன் டெல் யூ. விளங்க உங்களுக்கு. தயவு செய்து இந்த நாளிலே இன்னைக்கு இந்த ஒரு செய்தி உங்களுக்குள்ளே ஒரு விடுதலை கொண்டு வரட்டும். Let it break. காளையா எழும்புங்க. Be ox of God. குடும்பத்தில் ஒரு காளையா எழும்புங்க. பாசனிக்கு முரட்டு காலமாக இருக்குது. இப்போ பேசுகிறீங்க அந்த முரட்டு காலம் பற்றிலாம் பேசுகிறேன். சில பேருக்கு காலை சொன்னால் முரட்டு காலம் வந்துடும், எல்லாம் ஓடிக்கிறோம் அவங்களுக்கு. இன்னைக்கு போய் சில பேர் முரட்டு காலை பார்க்க போகிறீங்க தெரியுது எனக்கு. காலை பற்றி பேசுகிறாரு. ஸோ முதலாக என்ன பார்க்க, வாட் இஸ் இம்ப்ரிசனிங் யூ அப்படின்னா அதான் நுகம் எங்கே களத்தில் வைக்கப்படுது. இட் பிளேஸ் ஆன் யூ. வேற என்ன போட்டிருக்கு? கழுத்தில் மாத்தமில்ல, சுமைகள் எங்க போட்டிருக்கா? ஷோல்டர். இந்த ரெண்டு இடத்துல பிசாசு பிடிச்சிட்டா என்ன நடக்கும்? உங்களை அவன் சொல்கிற வார்த்தை தான் செஞ்சுட்டு இருப்பீங்க, அவன் பேசுகிற காரியம் தான் செஞ்சுட்டு இருப்பீங்க, அவன் சொல்கிற காரியம் பேசுவீங்க, அவன் செய்கிற காரியம் செய்வீங்க, எல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் சரி, உங்களுடைய எல்லா வாழ்க்கையிலும் சரி, அவன் சொல்கிறது தான் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய. கடைசியில் பார்ப்பீங்க ஏன் இந்த பிரச்சனை வருது? ஏன்னா இது வரைக்கும் அவன் உங்கள் மேலே நுகத்தை வச்சு உங்கள் சுமையை வச்சுட்டா, அந்த சுமையும் என்ன நுகமும் உங்களே அவனுக்குள்ளே அவனுடைய வழிக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை பார்த்தீங்க. ஏன் ஆண்ட கண்ணு இல்லையா? ஆண்ட கண்ணு இருக்கு. ஆனால் என்னது? அந்த சுமையும் அந்த நுகமும் உங்களை நடத்துது. அதான் இயேசுவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். These are yoke and burdens that will direct you from God. விளங்க உங்களுக்கு? இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா காளையா வா. விளங்க உங்களுக்கு? அதை தான் நீங்க ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இதை நான் தெரியும். வாசிச்சு முடிப்பா. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேக நுகத்தை உடைக்கும் என்று
அப்படின்னா அபிஷேகப்பட்டவரோடு நீங்க நடக்கும்போது அதான் வருத்தப்பட்டு பாசுவை என்னிடத்துல வாங்க சொல்ல. கம் டு மீ. யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? யார் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்று சொல்லப்பட்ட என்னது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். வாட் இஸ் கிரைஸ்ட் மீன்ஸ் anointed one. மெசியா anointed one. அபிஷேகம் பண்ணப்பட்டவரோடு நெருக்கமாக நடக்கும்போது எல்லா நுகங்களும் என்ன தரமட்டமாகும். நீ அபிஷேகத்தோடு நடக்கிறோடு நடக்காதபடி வேற யாரோடு நடந்து போனா பிசாசோட தான் பிசாசு போல தான் இருப்ப. விளங்க உங்களுக்கு? சரி, அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேணாம். போது ஒரு நேரம் மத்திய 11ஆம் அதிகாரம் மூணு காரியம் சொல்லிட்டேன். இம்ப்ரிசன்மென்ட், உங்களை சிறையிருப்புக்குள்ளே கொண்டு வருது. என்ன அடுத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன சொல்றது? ஆய் போட்ட என்ன போட்டுங்க? இன்சூரன்ஸ். God says I will give you insurance. என்னோட இன்சூரன்ஸ் சூப்பர் இன்சூரன்ஸ். என்ன இன்சூரன்ஸ்? இளைப்பாறுதல். ரெஸ்ட். How many of you need rest? இளைப்பாறுதல். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குறேன். அந்த இன்சூரன்ஸ் ஆண்டுட்டு வாங்க மாட்டோம். வேற எங்கெல்லாம் இன்சூரன்ஸ் போ, அதெல்லாம் செய்யுங்க தயவு செய்து செய்ய வேணாம்னு சொல்ல. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற இலவசமான இன்சூரன்ஸ் யாரும் பெற மாட்டீங்க. என்ன இன்சூரன்ஸ் தெரியுமா? இளைப்பாறுதல். வாய்? மனிதனை ஆண்டவர் உருவாக்கும் போது 6ஆம் நாள் உருவாக்கினார், உண்மைதானே? 7ஆவது நாள் ஆண்டவர் இளைப்பாறுதல் நாள். இளைப்பாறுதல் பிறகுதான் வேலை செய்தான். Out of rest man supposed to work. உண்மையா? அப்படின்னா ஆண்டவர் சொல்ற இளைப்பாறுதலுக்குள்ளே வா. இந்த இளைப்பாறுதல் மூலமாக நீ என்ன செய்யலாம்? நான் கொடுக்கிற காரியங்களை நீ செய்யலாம். குடும்ப வாழ்க்கையை செய்யலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், வேலை எடுத்து செய்கிறவர்களாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். Out of rest you serve me. ஆனால் சுமைகளோடு அழுத்தத்தோடு செஞ்சீங்களா எனக்கோ என்ன இருக்கும்? கோபம் வரும், எரிச்சல் வரும், வார்த்தை தகாத வார்த்தை வரும், கை ஓங்கும், எல்லாம் நடக்கும். ஏன் தெரியுமா? இதெல்லாம் வந்து உள்ளுக்கையில் அப்படியே அலமோதி கொண்டிருக்கு. அதான் பிசாசோட வேலை. அந்த நுகத்தை வச்சா எனக்கு உங்களோட மேலே யாராவது ஒருவருக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படியே கோவம் வர பாருங்க, பீறிக்கிட்டு. அவன் வந்து ஏதோ நல்ல வார்த்தை சொல்ல, ஆனால் உங்களுக்குள்ள கோவம். ஏன் தெரியுமா? அந்த அழுத்தல், அந்த ப்ரெஷர். ஆனால் ஆண்டு சொல்ற இளைப்பாறுதல் தரேன். அந்த இளைப்பாறுதல் மூலமாக நீ செயல்படு. தட்ஸ் வாட் காட். ஆண்டு இளைப்பாறுதல் மூலமாக செய்யும்போது ஒன்று சாந்த குணம். அதான் சொன்ன, நான் சாந்தமும் தாழ்மை உடையவன் சொல்றாரு. அப்போ யூ வில் வாக் இன் ஜென்டில்னஸ். அந்த கனி, ஆவின் கனிகள், ஜென்டில்னஸ், தாழ்மை, இதெல்லாம் இங்கே இருந்து இளைப்பாறுதல் ஸ்தானத்திலேருந்து செயல்படும் போது. யாராவது சொன்னாங்க கோவப்பட மாட்டீங்க, யூ ஜென்டலி ஹேண்டில் இட், ஹம்பலி செய்யுங்க. இதெல்லாம் ஏன் தெரியுமா? இளைப்பாறுதலுடைய ஸ்தானத்திலேருந்து. Out of rest you can walk in gentleness and humble. அதை தான் இங்கே இயேசு அழைக்கிறார். கம். விளங்க உங்களுக்கு? அதான் இன்சூரன்ஸ். அந்த இளைப்பாறுதல் என்ற வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ளரங்கமான ஒரு இளைப்பாறுதல். அப்படின்னா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா படகுல போகும்போது புயல் வந்து காற்று வந்தது, எல்லாம் பதறி போனாங்க. ஆனால் இயேசு அப்படியே உள்ளரங்கமான ஒரு இளைப்பாறுதலை அப்படியே உறங்கி கொண்டு இருந்தார். எவ்ரிதிங் இஸ் டர்னிங். உங்களோட உலகம் அப்படியே தலைக்க பெண்டமிக் வந்து எப்படி எல்லாத்தையும் கொண்டு வருது. ஆனால் உள்ளுக்கு ஒரு சமாதானம், உள்ளுக்கு ஒரு இளைப்பாறுதல். அண்ட் தட் வில் கிவ் யூ கிளாரிட்டி, மூவ்மெண்ட். பிசாசோட வேலை அதுதான். இதெல்லாம் உங்களுக்கு அழுத்தினான உங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லாத போது. இளைப்பாறு இல்லாத போது தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. இஃப் யூ ஆர் நாட் இன் த பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட் யூ கேனாட் ஹியர் காட் வாய்ஸ். தெரியுமா உங்களுக்கு? இளைப்பாறுதல் இல்லாத போது நீங்கள் முடிவுகள் தவறான எடுத்துருவோம், உணர்வில் எடுத்துருவோம், கோபத்தில் எடுத்துருவோம். இதெல்லாம் இந்த இளைப்பாறுதல். அப்போ இளைப்பாறுதல் சூழ்நிலை இருக்கும்போது புயல்கள் எல்லாம் வரும், ஆனால் உங்களுக்கு கூட தெளிவாக இருக்கும். யூ வில் ஹேவ் அ கிளாரிட்டி, யூ ஹேவ் அ கிளியர்னஸ். அண்ட் உங்களுக்கு தெரியும் where you going. In the moment of uncertainty you become certainty. விளங்க உங்களுக்கு? ஐயே இளைப்பாறுதல். அதை தான் ஆண்டு சொல்ற, நான் இளைப்பாறுதல் தரேன், இந்த இளைப்பாறுதலுக்குள்ள வா. அப்போ இளைப்பாறுதலுக்குள்ள வரும்போது என்ன தெரியும்? எல்லாம் நடக்கும். ஆனால் உனக்கு தெரியும், தெளிவாக தெரியும், உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், உன் மனைவிக்கு என்ன செய்யணும், வேலையிடத்தில் என்ன செய்யணும், ஊழியத்தில் என்ன செய்யணும், எல்லாம் தெளிவாக உனக்குள்ளே வரும். பிகாஸ் யூ ஆர் கிளியர். ஆனால் தெளிவு இல்லை. ஏன் தெரியுமா? இளைப்பாறுதல் வரல. எதிர விளங்குது? முடியுமா? கடைசியாக இன்சூரன்ஸ் என்ன போட்டிருக்கு? இன்ஜெக்ஷன் என்ன தெரியுமா? வாட் இஸ் இன்ஜெக்ஷன்? இட்ஸ் a கட்டளை, a command, an order. அப்படின்னா jurisdiction order. அப்படின்னா கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது, இதை ஒழுங்கா இதை செய்யணும். There's an order is coming.
ஆண்டவர் சொல்றாரு 28 சொல்ல இளைப்பாறு தரேன், 28 வசனத்தை. இப்போ அடுத்து 29 வசனத்தில் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. இதெல்லாம் நீ அனுபவிக்கணுமா, அந்த சுமைகள் உன்னுடைய சுமைகளும் உன்னுடைய அழுத்தல்களிலிருந்து நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் இளைப்பாறுதலுக்குள்ளே வரணும்னா 29 வசனத்தை படி நீ என்ன செய்யணும், ஒரு கட்டளையை நீ கட்டுப்படும். யூ ஹேவ் டு இன்ஜெக்ஷன்ஸ். விளங்க உங்களுக்கு? ஓகே, 29 வசனத்தை வாசிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொண்டுகள். ஓகே, அப்போ வாசி முடிச்சப்பா. ஓகே ஓகேப்பா. டேக் மை யோக். முதலாக என்ன சொல்றேன்னா, டேக் என்ற வார்த்தையை பார்ப்போம். டேக் என்ற வார்த்தையை சொல்லும்போது என்ன, டு லிஃப்ட் அப் அப்படின்னா எடுக்க வேண்டியது. அப்படின்னா பிசாசு போட்ட நுகத்தை எடுத்து உடைச்சி கீழே போட்டுட்டு அப்படி நுகத்தை எடுக்கணும். அதான் சொல்கிறேன், டேக் மை யோக். நான் ஒரு நுகத்தை கொடுக்குறேன், காலையோட வேலை நுகம் வைக்கப்படணும். ஸோ டேக் மை யோக். ஸோ சம்திங் யூ ஹேவ் டு ரிமூவ் அண்ட் பிளேஸ். அதை நீங்கள் எடுக்காமல் இதையும் போட்டிங்கன்னா எடுக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா சில தெரியுமா, அதை என்ன சொல்லுவாங்க, பாய்போலா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, ப்ரைஸ் சொல்லப்படுறது, ப்ரைஸ் சொல்லப்படுறது. இன்னொருத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொரு ப்ரைஸ் சொல்லப்படுறது அப்படின்னு. அது பாய்போலா இமோஷனை பார்த்தீங்கன்னா அப்படி ஏற்றுமா. ஏன்னா 2 நுகமும் இருக்குது. ஒன்று பிசாசோட நுகமும் இருக்குது, தேவனுடைய நுகமும் இருக்குது. ஆண்டவர் இந்த நுகத்தை எடுத்து போடு சொல்கிறாரு. அந்த பிறகு அப்படியே யூ பாய்போலா இமோஷன் அப்படிங்கிற உணர்வில் அப்படியே தத்தளித்து கொண்டு இருந்தீங்களா? காரணம் தெரியுமா, 2 நுகமும் உங்கள் மேலே இருக்குது. ஒரு நுகம் தான் இருக்கணும். விளங்க உங்களுக்கு? உங்கள் இமோஷன் அப்படியே அலமோதிக்கிட்டு இருக்கு, உணர்வு சிலத்தை இப்படி பேசுங்க, உணர்வு இப்படி இருக்கா. அது காரணம் என்ன? நீங்கள் வந்து அது உணர்வை பார்க்காதீங்க. உங்கள் மேலே இருக்க நுகம் என்ன? பிசாசோட நுகம் இருக்கா? அது எடுக்கணும். தேவனுடைய நுகத்தை எடுக்க சொல்கிறாரு. விளங்க உங்களுக்கு? ஸோ முதலாக த கமாண்ட் இஸ் டேக். அப்படின்டா என்ன சொல்கிறேன்னா, அந்த நுகத்தெல்லாம் முதலாக எழுது, பிசாசு போட்ட நுகத்தை. ஓகே, எழுதிரு. அடுத்து என்ன செய், என்னுடைய நுகத்தை எடு. ஓகே, விளங்க உங்களுக்கு? டேக் சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்ற, மை யோக். ஓகே, இதை கொஞ்சம் நான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஓகே, இப்போ தான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னது நான் சொன்னேன். உள்ள காரியங்களை செய்ய வேணும். இது முக்கியமான காரியங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யோக், டேக் மை யோக் என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இஸ் டாக்கிங் அபவுட் டிசாபிள்ஷிப், சீஷத்துவத்தை பற்றி பேசுகிறார். வச்சாரு பாரு, சுற்றிட்டு அப்படியே வந்து டான்னு அடிச்சுட்டாரு. அதுதான் அடிக்கிறேன், இதுதான் வேதத்தில் இருக்குது. அப்படி என்றால் அந்த நாட்களிலே அவர்கள் 2 காளையை வைப்பார்கள். ஒன்று மூத்த காளை, சீசன் ஓல் ஆக்ஸ், முதிர்ச்சியான காளை. என்னது, வயல்களை அறுவடைக்காக செய்த காளைகள், அதிகமாக வேலை செய்த அந்த காளையை எடுப்பாங்க. முதிர்ச்சியாக இருக்கும், ஓல் மெச்சுவர் சீசனல், முதிர்ச்சியாக இருக்க அந்த காளை எடுப்பார்கள். அந்த காளை எடுத்து ஒரு யங், இப்போ தான் புதுசாக வருகிற ட்ரெயினிங்க்கு வருது, அந்த காளை கொண்டு வருவாங்க. அந்த காளை எடுத்து நுகத்தை போடுவாங்க. இந்த ட்ரைனிங் காலையில் என்ன செய்யணும் தெரியுமா, அந்த முதிர்ச்சியான காளையோட பின்தொடர்ந்து போகணும். ஜஸ்ட் ஃபாலோ, ஜஸ்ட் ஃபாலோ, ஜஸ்ட் ஃபாலோ. அப்போ ஏசு என்ன சொல்கிறேன்னா, நான் தான் முதிர்ச்சியான காலை, நீ என்னது, யூ ஆர் யங், லேர்ன். அதுதான் என்னெடுத்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். இந்த வேர்ட் லேர்ன் என்ற வார்த்தை சொல்கிறேன்னா, ரூட் வேர்ட் கம்ஸ் ஃப்ரம் டிசைபிள். இன்னைக்கு சபையிலே சீசத்துவத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. சீசத்துவத்துக்கு முக்கியமே இல்லை. அதனால தான் உன்னோட வாழ்க்கையிலே பிசாசு என்ன செய்கிறான், நுகங்களை வைக்கிறான். ஸோ இயேசு என்ன சொல்கிறேன்னா, நுகங்களை உடைக்க வேண்டுமென்றால், பரத்தப்பட்டு பாரசுமத்தில் நிலைமையில் வார வேண்டுமென்றால் என்னுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளு. கம் அண்ட் என்டர் இன்டு a place called discipleship. அப்படி இந்த முதிர்ச்சியான காளையோடு என்னது, சும்மா பயிற்சிக்கு வருகிற காளையை கொண்டு வருவார்கள். அந்த காளையோட வேலை அப்படி தான். முதிர்ச்சியான காளை என்ன செய்ய தெரியுமா, இந்த இந்த காளையோடைய சுமையை அதிகமாக சுமக்கும். கேரி, இதோட வேலை என்ன தெரியுமா, சும்மா அப்படியே பின் தொடர்ந்து வருது, லெஸ் லேர்னிங். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சீசத்துவத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, நம்ம அவங்களோட சுமையை சுமக்காமல் அவங்க மேலேயே போட்டுக்கிட்டே இருப்போம். We are supposed to carry the burden and walk with them. சீசத்துவத்தை நீங்கள் அது செய்யாவிட்டால் இந்த வசனத்தை படி நீங்கள் நடக்கல. ஆமா பாஸ்டர், we have to carry that. That means you are not mature, old, seasonal ox. Then become trainer. ட்ரெயின் பண்ணுங்க, கீழே வர. ஸோ எஸ், அதான் சொல்கிறது. கம், நான் முதிர்ச்சியானவர்.
ஐ கேன் டீச் யூ, லேர்ன் ஃப்ரம் என்னிடத்தை கற்றுக்கொள்ளு. அப்போ அந்த காலை முதிர்ச்சியான காலை சொல்லி என்னிடத்தை கற்றுக்கொள்ளு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும். ஆனால் நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்ட சாந்தமான இருக்கணும். அல்லோமா இப்போது அதே தான், இப்போது வந்து சிஸ்டர் இவங்க வந்து அப்படியே அதே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க 30 வாட்டி. That means you are not a gentle, that you are not humble, because you doesn't know how to train the young ox. விளங்க உங்களுக்கு? ஸோ முதிர்ச்சியான காலை, அந்த முதிர்ச்சியான காலை என்ன செஞ்சார்? 12 பேரை கொண்டு வந்து இணைத்தார். அந்த 12 பேர்களை உருவாக்குனார். ஒருத்தன் என்னது காட்டி கொடுத்தான், வெளியாயிட்டான். 11 பேர் உருவாக்க பிறகு அந்த 11 காளைகள் எழும்பி என்ன செய்தா சபையை நடத்தியது. இப்ப முதிர்ச்சியான காளை நம்முடைய சபையில் இருக்கா? 15 வருஷம் இருப்போம், 20 வருஷம் இருப்போம், இன்னும் முதிர்ச்சியான காலையில் இன்னும் பயிற்சி எடுக்கிற காலையாக தான் இருப்போம். அதனால தான் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி இல்லை, பல இடங்களில் உங்களுக்கு வெற்றி இல்லை. காரணம் இல்லை, யூ ஹவ் நோ ப்ராப்பர் டிசைபிள்ஷிப். விளங்க உங்களுக்கு? ஹலோ, நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் உண்மை. இதை தான் ஆண்டவர் அழைக்கிறார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ள நான் முதிர்ச்சியான காலை, முதிர்ச்சியாக இருக்கிற அனுபவத்தில் இருக்கிற எல்லா விதத்தையும் நடந்திருக்காங்க. என்னோட நான் கற்றுக் கொடுக்குறேன். அந்த சூழ்நிலை மத்தியில் என்ன செய்யணும், குடும்ப வாழ்க்கை வரும்போது எப்படி நடத்தணும், பிள்ளைகள் மத்தியில் என்ன செய்யணும், வியாபாரத்தை மத்தியில் என்ன செய்யணும், இதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்குறேன். கமான், ஊழியத்தில் என்ன செய்யணும் கற்றுக் கொடுக்குறேன். So that is called discipleship. அந்த 12 பேர்களே 11 பேர் உருவாக்கினார் தான் அப்போஸ்தலர்கள். 11 அப்போஸ்தலர்கள் சாதி சபையை நடத்தினார்கள். அவர்களுக்கு முதிர்ச்சியான காளையாக இருந்து அநேகர் உருவாக்கினார்கள். பவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முதிர்ச்சியான காளையாக இருந்தான். அவன் கீழே எத்தனை பேர்? ஏறக்கும் 30 பேர் சொச்ச பேரை உருவாக்குறாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளாக மாறானுங்க. மாறானுங்களா? இதுச்சா? ஸோ ஏன் உங்களோட வாழ்க்கையில் விடுதலை இல்லை தெரியுமா? Because you're not a disciple. Discipleship சொன்னா கூட சில பேருக்கு விளங்கே இல்லை. That's how the Bible wants. அப்போ முதிர்ச்சியான காளையோடு இளைய காளை இருந்து அவளோடு நடக்கணும். வாக். ஸோ முதிர்ச்சியான காளை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்கிற மனப்பான்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். சாந்த குணமாக இருக்கணும். ஜென்டல் அண்ட் ஹம்பிள்னஸ். பல முறை தப்பு செஞ்சாலும் சரி, bring them up. பல முறை தப்பு செஞ்சால் bring them up. எத்தனை வாட்டிடா நீ சார் உனக்கு அது இல்லை. அதான் முதிர்ச்சி. எத்தனை வாட்டி நீங்கள் நானும் தவறு செஞ்சோம். இயேசு அப்படியே செஞ்சாரு உங்களை பார்த்து? முட்டா பயலன்னு சொன்னாரா? இல்லையா? சொன்னாரா? இல்லையே. எத்தனை வாட்டி தப்பு செஞ்சாலும் என்ன செய்யறாரு? தூக்கி விடுறாரு. ஸோ that's the nature of a disciple. அப்படின்னா நீங்கள் ஒரு மற்றவரை உருவாக்குறீங்களா, ஒரு காளையாக இருந்தால் அவங்களுக்கு பொறுமையாக இருக்கணும், சாந்த குணத்தோடு இருக்கணும், அவங்களோட நடக்க தெரியணும். விளங்க உங்களுக்கு? ஸோ அதை தான் சொல்றார், இன்ஜெக்ஷன்ஸ். that's what you want to command. அதை தான் கட்டளையிடுகிறார். I believe in the pandemic is opening up discipleship more. சீசத்துவத்தை ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். சீசத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிரியமார்களே. ஸோ அதுதான், that's injunctions. அந்த காலை என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா many disciple was there. நான் 6 நாட்கள் பாஸ்டர் ஜார்ஜ் என்ன நடத்தினது, பல சுமைகள் என்னோட வாழ்க்கையில் இருந்துச்சு தெரியுமா? பல காரியங்களோட பூர்வீகத்துடைய சம்பவம் என்னை பாதிச்சு இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் உட்காந்து பேசுவான். I will sit with him, I walk with him. அவர் எனக்கு என்ன செய்வார்? அந்த நுகங்கள்லாம் எடுப்பார். He will walk with me. break through. பல சொல்ல முடியாத அனுபவங்கள், சொல்ல முடியாத காரியங்கள் என் வாழ்க்கை அடங்கிருச்சு. That man was patient with me. பொறுமையாக இருந்து எனக்கு நுகங்களை எடுத்தார். He was gentle. அவர்கிட்ட இப்போ கூட நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட பூர்வீகத்தை அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் இது வரைக்கும் யார்கிட்டையும் பேச மாட்டார். He never ever talk about it. That's a true disciple. விளங்க உங்களுக்கு? அதில் தான் உருவாக்கப்பட்டேன் நான். இப்போ கூட அப்பா ஏமோஸ் எனக்கு இருக்காரு. ஏன்? சீனியர் ஆக்ஸ். ஐ நீட் வாக். அவசியம் பிரியமார்களே. எல்லா காலகட்டத்திலும் அவசியமா இருக்கு. Who is your senior ox? முதிர்ச்சியான காளை யார் உனக்கு? அந்த முதிர்ச்சியான காளையத்தை கற்றுக்கொள்கிறாயா? Are you learning? அதை தான் இங்கே இயேசு சொல்றாரு.
அதை நீ செய்ய 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 பல இடங்களிலே ஜெயத்தை ஆண்டு கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையில் சரி, ஒரு கணவனாக எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெற்றோராக எப்படி இருக்க வேண்டும் என்று, ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்க வேண்டும் என்று, ஒரு வியாபாரத்தில் எப்படி இருக்க வேலை, எல்லாத்தையும் அது காலை உன்னோட பக்கத்தில் நடக்கும். வாக்கிங் வித் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 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 பிளானே வச்சுருக்கேன், ஹோலிஸ்டிக் டிசைபிள். என்னுடைய பார்த்தீங்கன்னா யாராவது உட்காந்திங்கன்னா இங்கே ஹோலிஸ்டிக் போடுவேன். வாலிப பசங்களுக்கு தெரியும், அப்படியே எல்லாத்தையும் வரைவேன். ஓகே, இதெல்லாம் வரைவேன். குடும்ப வாழ்க்கை பற்றி பேசுவேன், திருமண வாழ்க்கை பற்றி பேசுவேன், உத்தியோகத்து வாழ்க்கை பற்றி பேசுவேன், ஊழிய வாழ்க்கை பற்றி பேசுவேன், குடும்ப வாழ்க்கை பற்றி பேசுவேன், சமுதாயம். ஆல் தீஸ் ஆர் சப்போஸ் டு பி. இருக்கா பாய்ஸ்? அது செய்கிறேன் உங்கள்கிட்ட சத்தமே இல்லை பார்த்தீங்களா? பாருங்க, பூனை மாதிரி, சிங்கம் மாதிரி காக்கா. Look at me, I'm serious about it. என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுடைய வேலை பற்றி யோசிப்பேன். உங்கள் வேலை எங்கே போகணும், உன் ஊழி எங்கே போகணும், உன் குடும்ப வாழ்க்கை எப்படி போகணும், திருமண வாழ்க்கை எப்படி போகணும், இதெல்லாம் நான் உட்காந்து பேசுவேன். That's called a senior ox that want to walk with the younger ox. ஏசு அப்படி தானே செஞ்சாரு? Are you with me? That's an injunction that you and I suppose. That's a command. அது கட்டளை. Take my yoke and learn from me. என்னத்தை கற்றுக்கொள்ளு. விளங்கவுளே, that's a command. ஆனால் யாரும் அதை கடைபிடிக்க மாட்டோம். ஆனால் இளைப்பாறுதல் வரணும்னு பார்ப்போம். அந்த வசனத்தில் தான் உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொன்னார். I will give you rest in your soul. எப்பொழுது பிரியமானவர்களே? when you walk in the injunctions. விளங்குதா? எத்தனை பேர் சீசத்துவத்தில் ஈடுபாடு இல்லை உங்களுக்கு? சீசத்துவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அப்படின்னா எப்படி? I don't know about you. எனக்கு அப்பா ஏமஸ் நான் மேரிட்ட கூட சொல்லியிருந்தேன், இந்த மாதத்தில் 2 வாட்டி கனவுல வந்துட்டார். அந்த கனவுல அவருக்கு எனக்கு சில காரியங்களை செய்கிறது நான் பார்த்தேன். ப்ரொஃபெட்டிக்காக செய்கிறார் சில காரியங்கள். இட்ஸ் அ டிசாபிள்ஷிப், இஸ் ஆக்ஸ். ரெண்டு சம்பவத்தை எனக்கு பேக. ஸோ எனக்கு தெரியுது, திஸ் இஸ் ஹவ் த சீனியர் ஆக்ஸ் வில் ட்ரெயின் யூ. யூ நீட் ஆக்ஸ், சீனியர் ஆக்ஸ். முதிர்ச்சியான காலை அவசியம். ஏனென்றால் அதுதான் வசனம் போட்டிருக்கு. அந்த முதிர்ச்சியான காலையோடு நடக்கும்போது எல்லா இடங்களும் உன்னை சிறந்த இடத்துல ஆண்டை கொண்டு வந்துடுவார். எல்லா இடங்களும் நீ சிறந்ததா நீ செய்யலாம். அதுதான் சொல்ற, என்னிடத்தை கற்றுக்கொள்ளு. லேர்ன் ஃப்ரம் மீ. பாச நான் நேரடியாக இயேசுக்கிட்டு பேர், நேரடியாக இயேசுனா பரலோகத்து பேர், நேரடியாக பேர்லாங்க. இயேசு இன்னைக்கு என்ன செய்ய தலைமைத்துவத்தை வச்சுக்காரு, சீசத்துவம் வச்சுக்காரு. அவங்க மூலமாக தான் இயேசு செயல்படுறாரு. உண்மை தானே? பவுல் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்க சொல்றாரு. அப்படி தானே சொல்றாரு? உண்மை தானே? ஸோ அப்படி என்றால் who is the Paul for you? யாரு? That's an injunction here. இதை நாம் செய்ய வேண்டும். நான் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன் பிரியமானவர்களே, இந்த pandemic is going to open up vastness of discipleship. சீசத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆண்டு எழுப்ப போறார். ஏன் தெரியுமா? This is the only way. நீங்கள் பார்த்தீங்க, இந்த ஆக்ஸை பார்த்தீங்கன்னா என்ன 4 இருக்குமா? 4 இருக்குமா இல்லை எத்தனை இருக்கும்? 4 இல்லையே, 2 தானே. ஏசு என்ன செஞ்சார்? 2 பேரை அனுப்புனாரு. இருக்கா இல்லையா? இட்ஸ் அ ஸ்மால் மைனாரிட்டி குரூப். அந்த 2 பேரை அனுப்ப என்னது? பிசாசு சரிஞ்சு விழுந்தான். நான் இருக்கா உங்களுக்கு? இருக்கா? ஸோ ஹூ ஆர் யூ ரியலி ட்ரைனிங்? ஹூ ஆர் யூ ஸ்பெண்டிங் டைம்? அந்த 2 பேர் யாரு? அந்த ஒரு ஆள் யாரு? 3 ஆள் யாரு? யூ மஸ்ட் பி ஆக்ஸ். சூஸ், ட்ரெயின் டைம். உருவாக்கு. உனக்கு ஒரு ஆளுக்கு உருவாக்கணும், மற்றவங்களை உருவாக்கு. இதுதான் சபையினுடைய வழிமுறை. அதை தான் பவுல் சொன்னார். 2 தீமோத்தேயு 2 வசனத்தை வாசிக்க. கடைசியில் சுற்றி எங்கே போட்டார் பாருங்க. 2 அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மை உள்ள மனுஷனை இடத்திலே தெரியும். அப்படின்னா பவுல் சொல்றாரு, நான் உனக்கு கற்றுக் கொடுத்த, நான் உனக்கு மூத்த காளையா இருந்து நீ இளைய காளையா இருந்தா என்னிடத்தில் அநேக காரியங்கள் கேட்ட, கற்றுக்கொண்ட, இதெல்லாம் கற்றுட்ட தீமோத்தி. இப்போ முதிர்ச்சியான காளையா மாறிட்ட. ஆக நீ முதிர்ச்சியான காளையோட வேலை என்ன? யாரு? உண்மை உள்ளவர்களை பாரு. சபையில் யார் உண்மையா இருக்கா அவங்கள தெரிந்து கொள்ளு. அவங்கள உன்னிடத்தை கொண்டு நீ முதிர்ச்சியான காளையா இருந்து அவங்களோடு நடந்து அவங்களோடு நடக்கும் போது, அவங்க முதிர்ச்சி அடையும் போது அவங்க என்ன செய்வாங்க? அடை செய்வாங்க. அதுதான் ஆதி சபை. எத்தனை விளங்குது நான் சொல்லுது?
இதை 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 வந்து இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? சர்ச்சில் இது முக்கியத்துவமே இல்லை. அதனால தான் பாருங்கள், ஒரு 5 வருஷம் கிறிஸ்தவங்க சரி, 10 வருஷம் கிறிஸ்தவங்க சரி, அப்படியே கிறிஸ்துவ ஜீவிதத்தில் ஒரு வெற்றிகரமாக இல்லை. ஏன் தெரியுமா? இந்த வழி நடத்தல் இல்லை, சிஸ்டமேட்டிக்காக அது இல்லை. அது இல்லாதனால என்ன இருக்குது? குழம்பி போயிருக்காங்க. எதிர விலங்கு நான் சொல்லுது. ஸோ கேள்வி மறுபடியும் வாசிப்பா. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை முதலாக பால் சொல்றாரு, நான் மூத்த கால. ஓகே, அடுத்து வாசிப்பா. மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மை உள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. 2 தீமோத்தி, 3 உண்மை உள்ளவன், 4 மற்றவர்களுக்கு போதி. 4 செயின் பார்த்துக்கலாங்க. முதலாக பால் தீமோத்தியை உருவாக்குறார். தீமோத்தியை என்ன சொல்ற? உண்மை உள்ள தெரிஞ்சுக்கோ, உண்மை உள்ளவையில மற்றவர் தெரிஞ்சுக்கோ. there is a chain of progressive. உங்களோட வாழ்க்கையில் செயின் இருக்கா? நீங்கள் மூத்த காலையாக இருந்து இளைய கால ஒன்றுமே இல்லை. அதான் இயேசுக்கு முன்பாக நிற்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு காலையை கூட நீங்கள் கொண்டு வர முடியாது. யூ நாட் ட்ரெயின் எனி. அங்கே போய் நின்று பாட்டு பாடினேன், நல்லது தான். பாட்டு அதுதான். யாரை உருவாக்குனேன்? பாட்டு பாடினேன், பைபிளை வாசித்தேன், அதான் செய்ய. யாரை உருவாக்குன? ஒரு ஆளே உருவாக்கு. நீயும் உருவாக்கலை, மற்றவங்களையும் உருவாக்கலை. நான் லுக் அட் மீ. இதுதான் உங்களுடைய வெட்கமான ஒரு சூழ்நிலை நடக்க போகுது அநேகருக்கு. யூ வில் பி ஷேம். பவுல் சொல்ற பிலிப்பி சபை பார்த்து, இவர்கள் எல்லாம் என்னுடைய கிரீடமாக இருக்கிறார்கள் தேவனுக்கு முன்பாக. உங்க கிரீடம் யாரு? your crown supposed to be people. ஒன்றுமே செய்யறதில்லை. தயவு செய்து இன்னைக்கு ஒரு வேக் அப் கால். if you never groom people, then it's embarrassed. உனக்கு அவமான ஒரு காரியம். பாச ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் அவமான காரியம்? நீ கிறிஸ்துவ ஜீவிதத்திலே மற்றவங்களை உருவாக்கல. you never produce anybody. அப்போ கிறிஸ்துவ ஜீவிதத்தில் நாக்கில் உட்காந்து சூட்டு அந்த சண்டே சர்வீஸ் கேட்டுட்டு இதெல்லாம் நல்லது. who are you developing? முதிர்ச்சியான காளையாக முதலாக மாறணும். 2வது மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் படுக்கறையில் இருக்கீங்க, இன்னும் ஒரு 2 மூச்சு தான் இருக்குது, உங்களுக்கு உயிர் போகுது. அந்த நேரத்தில் என்ன சொல்வீங்க? இதெல்லாம் சந்தோஷமாக உங்களால் கழிக்க வர முடியுமா? You cannot joy. Then your last breath was a disappointment breath. எதுமா? ஒன்றுமே இல்லை. அப்படி என்றால் I want to disciple my wife. தெரியுமா? உங்களோட வைஃப் சொன்னேன், இனிமே you and I will be sitting down studying the word. I will train you. அது காலை. பிள்ளைங்களுக்கு I'm discipling. That's காலை. ஊழியக்காரங்களுக்கு, தலைவர்களுக்கு காலை. டிசாபிஷ் இதெல்லாம் என்னது? ஆக்ஸ். அப்படின்னா எல்லா இடங்களையும் நீங்கள் செய்யலாம். That's supposed to be. ஒன்றுமே செய்ய மாட்டோம். லுக் அட் மீ. சமைச்சு போகிறது தான் உங்களுடைய வேலை இல்லை. நீதிமொழி புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. அந்த நீதிமொழி புஸ்தகத்தை, அந்த 31ஆம் அதிகாரத்தை யாரை குறித்து சாலமன் ராஜா மேன்மை பாராட்டினா? தன் தாயார். ஏன்? தாயார் ஞானத்தை ஊட்டி விழுதா. பிள்ளைங்கள் நல்ல சாப்பாடு ஊட்டி வளங்க. ஆனால் கர்த்தருடைய வழிகளை ஊட்டி வளர்க்கலன்னா நீங்கள் உண்மையிலே முதிர்ச்சியான காலையே இல்லை. எத்தனை விலங்கு நான் சொல்லுது? That's an ox. You can be ox in your working place. வேற இடத்துல somebody can look after you. counsel, ஆலோசனை பேசுகிறேன். தேத்திர அடக்க ஆறது மத்தியில் அந்த ஜானத்தின் ஒருத்தர் இருந்தார். ஓகே, அவர்கிட்ட நிறைய காரியம் பேசியிருந்தேன். சொன்னார், பாச டீனோ ஜஸ்ட் 9 வயசு பையன் ஜஸ்ட் ஒரு 2-3 நாள் தற்கொலை பண்ணான் பாச. அதை போய் செஞ்சேன். இன்னொரு 19 வயசு உள்ள தற்கொலை பண்ணான். அப்படியே விழுந்தான் பாச. மூஞ்சி சிதாயிட்டு இப்படியே கதையை போட்டு பேசிட்டாரு. எல்லா வாலிப பசங்க விழுந்து சாகுறாங்க. சொன்னார், சொசைட்டி இஸ் இன்க்ரீசிங். அப்போ அவர்கிட்ட சொன்னார், மனைவி நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, தலையை தட்டினாங்க, ஆசிம் இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா தயவு செய்து சொல்லுங்கள். நான் சொன்னேன், பிரதர், இஃப் யூ காட் anybody like this, call me. காலையாக இருக்க போகிறேன். டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. சமுதாயத்துக்கு ஏதாச்சும் செய்வோம்.
9 வயசு தற்கொலை, 19 வயசு தற்கொலை, இன்னும் 2 பேர் தற்கொலை பண்ணாங்க தெரியுமா? 2 கேர்ள்ஸ், யங் கேர்ள். தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிள்ளை உண்மையிலே அதுக்கு பிரச்சனை, இன்னொரு பிள்ளைக்கு பிரச்சனையே இல்லை. அந்த பிள்ளை என்ன சொன்னிச்சுன்னா, நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தோம், ஒன்றா சாப்பிட்டோம், ஒன்றா வாழ்ந்தோம், நானும் ஒன்றா குதிக்கிறேன், நீ ஒன்றா குதி. கையில் கட்டி அது விழுந்து போய் இதுவும் விழுந்துட்டு, அந்த பிள்ளைக்கு பிரச்சனையே இல்லை. These are things happening in the society. சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கு பிரியமானவர்களே. என்ன செய்ய போகிறோம்? காளையா மாற மாட்டோமே. We are not ox to speak into your life. வழங்குற உங்களுக்கு, you have to speak into people's life. Be a senior ox. முதலாக கற்றுக்கொள்ளுங்க, அதே பிறகு மற்றவங்க கற்றுக் கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யாத போது என்ன எனக்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையினுடைய என்ன தெரியுமா? உங்களெல்லாம் பார்க்கும்போது துக்கமாக இருக்குது எனக்கு. ஐ எம் வெரி சேட் அபவுட் யூ. நீங்கள் மரணத்தை தழுவாகும் போது என்ன தெரியுமா? பூமியில் என்ன செய்வோம்? பூமியில் என்ன உலகத்து போல எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி தான் சாகுறீங்க. ஆனால் அந்த உலகத்துக்கு உங்களுக்கு சேமிப்பே இல்லை. You have no treasure, those saving in that world. கொஞ்சம் தயவு செய்து எழுந்திருப்போம். Wake up call. There are many people need help. இந்த நேரத்தில் தான் வாலிபருக்கு நிறைய பேர் சாகுறாங்க தெரியுமா? பிசாசுக்கும் தெரியுது வாலிபர் அழிச்சிடணும்னு, அடுத்த தலைமுறை அழிக்கணும் பார்க்குறான். ஆனால் நம்ம தான் எழும்பணும். Be ox. காளையா மாறுவோம். முடியுமா? If it's time to rise. எதிர எழும்புறீங்களா? காளையா மாறுறீங்களா? கடைசியாக சொல்கிறேன். 1940 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ப்ரொஃபஸர் கூட்டிகிட்டு போனார். இங்கிலாந்து தேசத்துக்கு. அந்த தேசம் கொண்டு போகும்போது ஜான் வெஸ்லி அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவர் வீட்டில் இருக்க கிச்சனை காண்பிச்சாங்க, அவருடைய ஸ்டடி ரூமு, அவரோட படுக்கறைக்கு போனாங்க. படுக்கறையில் பார்க்கும்போது ஒரு 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 காப்பெட் பாரி, இங்கே தான் ஜான் வெஸ்லி ஜெயிப்பார்னு எல்லாத்துக்கும் காண்பிச்சுட்டு எல்லாம் டூவை முடிச்சுட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. பஸ்ஸில் போகும்போது ஒருத்தன் காணாம போயிட்டான். ப்ரொஃபஸர் தேர்றாரு, எங்கே போனான்னு. கடைசியில் ஜான் வெஸ்லியோட வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது அந்த படுக்கறையில் உட்கார்ந்து அப்படியே முட்டி போட்டு என்ன ஜெயிச்சான் தெரியுமா? Do one more time. இன்னொரு முறை செய்யும். சிஸ்டர் மன்னிச்சிருங்க எனக்கு சத்தம் போட்டதுக்காக. இன்னொரு முறை செய்யும். என்ன எதை ஜெபிச்சாங்க? இன்னொரு முறை. யார் தெரியுமா அது? பில்லி கிராம். அன்னைக்கு அவன் ஜெபிச்ச ஜெபம் பில்லி கிராம் become a famous man. பாதாளத்து வாசலையை அசைச்சான். Because he knows ஜான் வெஸ்லி மூலம் ஆண்டு இன்னொரு முறை செய்யும். இதுதான் ஆண்டு சொல்றேன். நீ காலப்புறம் இன்னொரு முறை செய்யும் ஆண்டவரே, வாகனத்தை வரும். இன்னொரு முறை செய்யும் ஆண்டவரே, இன்னொரு முறை செய்யும், இன்னொரு முறை செய்யும். Wake up, let fire comes into me. இன்னொரு முறை செய்யும் ஆண்டவரே. ஆனால் நம்ம அதிசயப்பட்டோம். இன்னொரு முறை தோசை போடுங்க, இன்னொரு முறை கோப்பி போடுங்க, இன்னொரு வடை சுடுங்க, அதுதான் போடுப்போம். அதெல்லாம் நல்லது, வயிற்றுக்கு சாப்பிடுங்க. ஆனால் இன்னொரு முறை தேசத்துக்காக ஒரு அசைவு. நான் தான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவர் இப்போ இதுவரைக்கும் இது உயிரோடு வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னா இந்த உயிருக்கு காரணம் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய அசைவை கொண்டு வர ஒரு பாத்திரமாக இன்னும் தெரிஞ்சுட்டீங்க. அதனால் இன்னொரு முறை செய்யுங்க, இன்னொரு முறை செய்யுங்க, இன்னொரு முறை செய்யுங்க. அன்னைக்கு முட்டி ப்ரொஃபஸர் போகிறாரா, போய் கேட்குறாரு, அவன் ப்ரே பண்ணுறது, லார்ட் do one more time, do one more time. தட்டிடுறான். It's time has to go. அன்னைக்கு போன பில்லி கிராம் was a man famous. ஏந்திரமா? He understood the magnitude.